வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே, ஆன்மீக நாட்டம் கொண்ட இருபால் மெய்யுணர்வாளர்களே, அருள் நிதியர்களே, பிரம்ம ஞானியர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையொருளையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த தவ விளக்க பயிற்சியினுடைய 2வது நாள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பற்றிய ஒரு தத்துவ விளக்கங்களும் அதனுடைய நுணுக்கங்கள், டெக்னிக்ஸ், உபாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது என்பதற்கான ஒரு கருத்துக்களை எல்லாம் நாம் இப்ப சிந்திக்க போறோம். அதற்கு முன்னதாக மகரிஷியினுடைய இந்த புதிய பண்பாடு அப்படின்னு ஒரு பண்பாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்னங்க? ஐந்தொழுக்க பண்பாடு. எல்லாம் கண்ணை மூடிக்கங்க, கொஞ்சம் அதை சிந்திக்கலாம். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர்ப்பை புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவோம், மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாமானெறியும், உணவுக்கு உயிர் கொல்லாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். கடைசியில மகரிஷி என்ன சொல்றாங்க? பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். அன்பு எல்லார்கிட்டையும் இருக்கு, யாருகிட்ட அன்பு இல்லாம இருக்கு? அது கருணையாக மலர வேண்டும். இறை தன்மை அன்பும் கருணையுமானது. அன்பு என்பதுதான் அறிவு, அதுதான் கான்சியஸ்னஸ். அறிவாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அது கருணையாக இருப்பாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அது இயக்கத்திற்கு வர வேண்டும். அது அறிவு மனமாக விரிவடைய வேண்டும், செயல்பட்டாதான் அங்கே எல்லாமே பயன்பாட்டுக்கு வர வேண்டும். பயன்படாத எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவர் சொன்னார். அப்போ நாம பண்படணும், பயன்படணும். பண்படாமல் பயன்பட முடியாது. ஒரு நிலம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரே பயிரை வெள்ளாம வச்சுக்கிட்டே சும்மா அப்படியே விதைய போட்டேவா இருக்காங்க? இல்ல, அறுவடை முடிஞ்சோடனே நிலத்தை திருப்பி என்ன பண்றாங்க? பண்படுத்துறாங்க. அது மாதிரி பிறவிகள் தோறும் தொடர்ந்து ஜீன்ல நமக்கு பழக்க பதிவுகளோட வந்து மனம் போன போக்கில் போய் ஏதோ இந்த உலக சுகங்களை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த ஆன்மா வந்திருக்குன்னு தவறான மனநிலையில, மயக்க நிலையில வாழ்ந்து பழகிட்டோம். அப்ப அந்த மனதை நம்ம பண்படுத்த வேண்டியவர்களாக இருக்கோம். பண்படுத்தாமல் பயன்படுத்தவே முடியாது. அன்றாடம் அந்த அம்மாமார்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் தெரியும், காலையில இருந்து மாலை வரை எவ்வளவோ சமையல் செய்யறாங்க. தினமும் இட்லி சுடுறாங்க, அடுத்த நாளைக்கு இட்லி சுட போறாங்க. ஆனா விலைக்கு கழுவி கமுத்தி வைக்கிறாங்க. ஏன்? தினம் தானே இட்லி சுடுறான், அப்படியே ஊத்த வேண்டியதானே? தினம் தான் சோறு வைக்கிறான், ஏன் அப்படியே வைக்க வேண்டியதானே? ஏன் கழுவி கமுத்துறாங்க? தூய்மைப்படுத்துறாங்க. பண்படுத்துதல். அப்போ அந்த பண்படுத்துதல்ங்கிறதுல தான் உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு என்று பயிற்சி முறையாக்கி மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பயிற்சிகள் மூலமாக நவ துவாரங்களின் வழியாக நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் எப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அத மகரிஷி சொல்றாங்க. வெளியேறும் போது நம்முடைய சூக்குமம் என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தியும் சேர்ந்துதான் வெளியே வருதுன்றார். அதுக்கு உதாரணம் சொல்றார். ஒரு ஆத்துல வேகமா தண்ணி வருது,
வெறும் தண்ணி மட்டுமா வருது? அது கூட என்னென்னலாம் வருது? கல், மண் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. அது மாதிரி இப்போ சூரியன்ல இருந்து ஒரு அலை வருது அப்படின்னாக்க அது வெறும் அலை மட்டும் வரல, அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த விண்துகள்கள் கூட சேர்ந்துதான் வெளியே வருது. அதுதான் நமக்கு அங்கங்க அப்புறம் எல்லாம் படர்ந்து நின்று அப்புறம் ஒன்று கூடி இறைநிலையினுடைய தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றால பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய உருண்டையாகி அது ஒரு கோள்னு ஆகிட்டு இருக்கு. இப்போ நேத்து நாம சொன்ன மாதிரி ஒரு பொருளின் கரைசல் தான் அலை என்று நாம நேத்து சிந்திச்சோம். அப்போ அந்த அலை வரும்போதே அந்த பொருள்ல இருக்கக்கூடிய தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் வெளியே வருது. இப்போ நான் என்னுடைய எண்ணம், சொல், செயல் எந்த மாதிரி என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய தரம், தன்மை இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் என்னிலிருந்து வெளியே வரக்கூடிய அலை வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரிதான் அந்த அலையும் வரும். வேப்ப மரத்தடியில போய் உட்கார்ந்துருக்கோம், எந்த மாதிரி வாசனை வருது? கசப்பு வாசனை, வேப்ப வாசனை. ஏன்னா அதனுடைய தன்மையெல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே வருது. ஒரு மல்லிகைப்பூ தோட்டத்துக்குள்ள போயிட்டு வர்றோம், அங்க எப்படி வாசனை இருக்கு? மல்லிகைப்பூனுடைய தன்மையெல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே. கருவாட்டு கடைக்குள்ள போயிட்டு வர்றோம், எப்படி இருக்கு? ஒரு பொருளின் கரைசல் தான் அலை. அப்ப அந்த பொருளோட தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில நவ துவாரங்கள் வழியாக நம்முடைய ஜீவகாந்த சக்தியானது அன்றாடம் ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி செலவாகிக்கிட்டே இருக்கு, வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. பொறி புலன்கள் மூலமாக பழசு போயிருச்சு, புதுசு வருது. பார்க்கறதுக்கு ஒரே நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதையும் மகரிஷி வேடிக்கையா சொல்லுவாங்க. ஆத்துல தண்ணி வருது, அது பெரிய ஆறு, நம்ம பார்க்கிறோம், அது நிலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆத்து தண்ணி நிலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா யோசிச்சு பாருங்க, பழைய தண்ணி போயிருச்சு, புது தண்ணி வருது, பழைய தண்ணி போயிருச்சு, புது தண்ணி வருது, பழைய தண்ணி போயிருச்சு, புது தண்ணி வருது. ஆனா நமக்கு காட்சிக்கு அதான் மயக்கம். நேற்று நான் சொன்னேன் பாருங்க, உண்மைக்கு புறம்பானதெல்லாம் நம்ம நினைக்கிறோமே அதெல்லாம் தான் மயக்கம், மாயை. அது நிலையா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் அந்த உடல்ல பழைய அணுக்கள் எல்லாம் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றன, புதிய அணுக்கள் சேர்ந்து கொண்டும் இருக்கின்றன. இதுலதான் இந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நம்ம கூர்ந்து சிந்திக்கும் போது இதெல்லாம் நமக்கு தெரியாததா? எங்க ஆறுங்கிறது நம்ம நிலையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை நமக்கு தெரியுமா தெரியாதா? பழைய தண்ணி போயிருச்சு, புது தண்ணி வருது, ஓடிக்கிட்டே இருக்கு. பழைய தண்ணி போயிருச்சு, தெரியுமா தெரியாதா? மறந்துட்டு இருக்கோம். அதை மகரிஷி அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவ்வளவுதான், நமக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. எனவே அன்பானவர்களே, நம்முடைய அந்த ஜீவகாந்த ஆற்றலை தூய்மைப்படுத்தி திண்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் பண்படுத்துதல். அதற்குத்தான் ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கான பயிற்சி முறைகள் என்று நமக்கு கொடுத்திருக்காங்க. காய்கல்ப பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் செய்வதன் மூலமாகவும் நமக்கு ஜீவகாந்தம் பெருகுகிறது. தியானத்தின் மூலமாக நம்முடைய காந்த சக்தி வெளியேறாமல் தடுக்கப்படுகிறது. இன்னும் பார்க்க போனா நேத்து நாம செஞ்ச அந்த துரியாதீத தவம் என்ற ஒரு அற்புதமான சமாதி தவம், ஆதிக்கு சமமாகவே ஆயிடுறோங்கிறதான் சம கூட்டல் ஆதி சீக்வல் டு சமாதின்னு சொன்னாங்க. அந்த நிலையில போய் 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 பழகும் போது நாம அதுவாகவே மாறிவிடுகிறோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வெள்ளை துணிகள் வாங்கி உடுத்துக்கிறோம், அது துவைக்கிறோம். ஒரு 6 மாசம் ஆன உடனே அந்த துவைச்சிட்டு காய போடையில லேசா பழுப்பு கலரா இருக்கு. அப்ப அது வெளுப்பா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு என்ன பண்றோம்? நீல தண்ணி இருக்கு இல்லையா, அதை 2 சொட்டு 3 சொட்டு விட்டு அந்த நல்லா அலசிட்டு துணியை விட்டு புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து காயப்படுறோம். இப்ப பார்க்க நமக்கு வெளுப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. 2 வருஷத்துக்கு நீளத்துல முக்கி முக்கி புழிஞ்சு காய போட்டுக்கிட்டே இருக்கோம். 2 வருஷம் கழிச்சு அந்த துணியினுடைய நிறம் எவ்வாறு இருக்கும்? அதேதான், துணிய நினைக்க 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 நீளமான மாதிரி நம்ம இறைநிலையை நினைக்க 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 இறைவனாகவே ஆகிவிடுகிறோம். மனதின் அடித்தளம் அறிவு, அதுதான் தெய்வமாக மனிதனிலே 6வது அறிவாக, அதுதான் சிறப்பாக மனம் என்று பேசப்படுகிறது. அந்த மனதை கொண்டே நாம் பண்படுகிறோம், பயன்படுகிறோம். இதாங்க ரொம்ப சிம்பிளாக்கி கொடுத்திருக்கார் மகரிஷி.
அப்ப நம்முடைய இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில நாம நேத்து தீபப்பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை பத்தி சிந்திச்சோம், காந்த தத்துவத்தை பத்தியும் சிந்திச்சோம். இன்றைக்கு இந்த கண்ணாடி பயிற்சி, ஏன்னா நமக்கு ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கண்ணாடி பயிற்சி என்பதே. இப்போ நேத்து நம்ம பார்த்த வகையில கண்கள் மூலமாக அந்த விளக்கு சுடரை நாம் நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, ஒரே பார்வையாக கண் இமைக்காமல் பார்க்கும்போது ஒரு நிமிடம் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் ஒளி அலையாக தன்மாற்றம் பெற்று செலவாகிறது. அப்படி செலவாகும் போது அந்த வெறும் அலை மட்டுமா வெளியே வருது, உயிர் துகள்களும் சேர்ந்து வெளியே வருது. அப்ப அங்க ஒரு இடைவெளி ஆயிப்போயிருச்சு. 2 நிமிஷம் ஃபார்மிங் அப்படிங்கிற முறையில செய்யும்போது பிரபஞ்ச காந்த ஆற்றலையே நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், அப்சார்ப் பண்ணி கொள்ளுகிறோம். இப்படியே செஞ்சிட்டு இருந்தா நாம் அந்த அழுக்கு தண்ணி வாளியில வச்சிருந்தது எப்படி ஒரு நாள் மழை பெய்யும் போது சுத்தமான தண்ணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோமா, அது மாதிரி நம்மை நாம் தூய்மை செய்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது பிரிலிமினரியாக வெளியில இருக்க பொருளை பார்க்கும்போது நமக்கு செலவாகுது. ஏன்னா அதனுடைய எந்த அளவு வெளிச்சத்துக்கு ஏற்ப சினிமா தியேட்டரை பத்தி கூட நம்ம நினைச்சோம் இல்லைங்களா. வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் துலாம்பரமா தெரியணும்னா சூரியனுடைய வெளிச்சம் எந்த அளவு படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் ஒளி இலையாக தூக்கிவிடப்பட்டு அதிகப்படியான செலவாகிறதுங்கிறதையும் நாம சிந்திச்சோம். அப்போ அந்த விளக்குச்சுடரை பார்க்கும்போது அந்த விளக்குச்சுடருடைய வெளிச்சத்துக்கு ஏற்ப நம்முடைய ஒளி அலை காந்த தன்மாற்றம் அதிகரிக்கப்பட்டு தான் நமக்கு செலவாகுது. ஆனா இப்ப இந்த கண்ணாடி பயிற்சிங்கிற பயிற்சியில நாம வேற எந்த பொருளையும் பார்க்கல. யார பார்க்கிறோம்? நம்மையே பார்க்கிறோம். நமக்குன்னு ஒரு மோல்டு, நம்முடைய சூக்குமத்தை நாமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி கண்ணாடி பயிற்சி தான் மகரிஷி சொல்வாங்க. இப்ப கண்ணாடி பயிற்சியிலையும் அதே சிஸ்டம் என்ன பண்றோம், 3 அடியிலிருந்து 5 அடி தொலை வரைக்கும் உட்காந்துக்குங்க. நேத்து சொன்ன அதே விளக்கம் தான். ஏன் அந்த 3 அடியிலிருந்து 5 அடிங்கிறதுக்கு நேத்து சொன்ன அதே விளக்கம் தான். இப்ப கண்ணாடியிலையும் நம்ம உட்கார்ந்தோம்னா பார்க்கும்போது கண்களுக்கு ஒரு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, கண்கள்ல சிரமமுடையவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்காகத்தான் அந்த 3 to 5 feet அப்படின்னு சொல்றாங்க. சார் ரைட். இப்போ நாம அந்த கண்ணாடியில 3 அடியிலிருந்து 5 அடி தொலைல உட்காந்துக்கிறோம். இது எந்த நேரம் செய்யணும், அது நேத்து அந்த விளக்கத்தையும் நாம சிந்திச்சிருக்கோம். அதிகாலை நேரம் தான் மிகச் சிறப்பு. சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி அந்த ஓசோன் படலத்தின் மூலமாக பூமி கிழிச்சுக்கிட்டு வர்ற இடத்துல நாம விழிப்பு நிலையில இருக்கோம். இந்த உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், மெட்டபாலிக் ரொட்டீன்ஸ், அது ஒரு நல்ல அமைதி நிலைக்கு கொண்டு வந்து எல்லா செல்களையும் தூண்டு வச்சு பிரபஞ்ச காந்த ஆற்றல் முழுமையாக நாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தகமை அந்த காலகட்டத்தில் தான் இருக்குங்கிறனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த கண்ணாடிங்கிறது அளவு அதெல்லாம் உங்களுக்கு 3ஆம் நிலை அகத்தாய் பயிற்சியிலே சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா அது இன்னும் கூட சிலருக்கு ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் ஒரு சந்தேகம் வரும். எங்க புது கண்ணாடி 400 ரூபா போட்டு வாங்க முடியல, எங்க வீட்டில் ஒரு பழைய கண்ணாடி இருக்கு, நாங்க அதையே வச்சுக்கப்படாதா? இது ஒரு கேள்வி. ஆயுள் வரைந்த எத்தனையோ பொருள்களுக்கு நம்ம அனாவசியமா செலவு பண்ணி விரயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 400 ரூபா போட்டு ஒரு புது கண்ணாடி வாங்க முடியாத அளவுக்கு நாம ஒன்றும் வறுமையில ஏழ்மையில இல்லை. ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போனா 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறோம். இப்ப ஆஸ்பத்திரி செலவெல்லாம் குறைஞ்சு போச்சு. போன தடவை ஆசிரியர் பயிற்சியில ஒருத்தர் சொன்னார், இங்க சென்னையில இருந்து தான் ஒருத்தர் வந்தாருன்னு நினைக்கிறேன், எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, பிஆர்ஓட சொன்னார். நான் அன்னைக்கு போகல, நான் பெரிய கோடீஸ்வரன்கார். என்னயா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றார், ஒவ்வொரு மாதமும் மருத்துவமனைக்கு கொடுத்துட்டு இருந்த காசு எக்கச்சக்கம், இப்ப பார்த்தா 2 கிட்னி விலை மதிப்பு போட்டா 5 10 லட்சம். ஒவ்வொரு பல்லுக்கு 1000 ரூபாய்னா 36 பல்லுக்கு 36,000 ரூபா. இப்படி ஒவ்வொன்றுக்கா மதிப்பு போட்டு நான் பெரிய கோடீஸ்வரன். அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாடி ஒன்றும் நம்ம வாங்க முடியாம இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் ஒரு கண்ணாடி போதும்னு சொல்றோம். அதுலயும் ஒரு சிக்கல், 5 பேர் வீட்டுல இருக்கிறவங்க 5 பேரும் பயிற்சியாளர். இப்ப இந்த சூரிய உதயத்திற்கு முன் செய்வது மிகச் சிறப்பு அப்படின்னு சொல்றோம். இதுலயும் ஒரு பிரச்சனை, ஒரு கண்ணாடி வச்சுட்டு 5 பேர் செய்யறதுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். 2 கண்ணாடி வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இந்த பழைய கண்ணாடியை வச்சுட்டு செய்யறோம்னா நம்ம தத்துவத்தை சரியா விளங்கிக்கலைன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் அங்க பார்க்கும்போது என்னென்ன நினைச்சாங்களோ
அதெல்லாம் நம்ம பயிற்சியில் உட்காரும்போது அந்த எண்ணம்லாம் நம்மகிட்ட, ஏன்னா பிறர் மன தூண்டலால் சில எண்ணங்கள் வரலாம், செயலாக மலரலாம். நமக்கு தெரியும் எண்ணம் ஆராய்தல்ல. அப்ப எண்ணம் எங்குமே பாயக்கூடியது, அதுவும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதுக்காகத்தான் நம்ம பயிற்சிக்கான ஒரு கண்ணாடியாக அதை அமைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது மேடு பள்ளம் இல்லாம. ஏன் அப்படின்னா ஒரு சில கண்ணாடிகள் அப்படி பார்த்தோம்னா கோணிச்சுக்கிட்டெல்லாம் தெரியும், ஏன்னா அந்த சமதளமா இல்லாததுனால. அதை பார்த்துக்கங்க. ஏன்னா பயிற்சிக்குன்னுட்டு நம்ம செய்யறோம். இப்போ ஒரு கடவுளுக்கு கும்பிடுறதுக்கு கோயிலுக்கே போறோம், எப்படி நல்ல தேங்காயா அழுகிடக்கூடாது, சும்மா தட்டி பார்த்து வாங்குறோம். அதுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவும் கரெக்ட் பண்ணிட்டு, இன்னென்ன பூ தான் இன்னென்ன கடவுளுக்குன்னு எப்படியெல்லாம் ப்ரிலிமினரியா தயார் பண்ணிட்டு போனோம் கோயிலுக்கு. அது மாதிரி தான் அங்க இருந்து அக்கறை இங்க வேண்டாமா? வேணும். சரி, இப்ப கண்ணாடியே நம்ம அதிகாலை நேரம். இதுல ஒரு அன்பர் அடாடாடாடா, அவரு அகத்தாய் பயிற்சியில வந்து உட்கார்ந்தார், 4வது அகத்தாய்வோ என்னவோ. இப்போ கேட்டேன், என்னங்கய்யா கண்ணாடி வாங்கி செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆழியாரில் நடந்த அகத்தாய் பயிற்சியில், இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அவரு ஆஹா வாங்கவே இல்லைங்க. ஏய்யா, எங்க வீட்லைங்க சின்ன அறைங்க, பின்ன கண்ணாடியில வந்து என் உருவத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியக்கூடாதுன்றாங்க. எங்க வீட்டுல எல்லாம் அடுக்கு மடுக்கு ஜாமான் எல்லாமே இருக்கு. இது எப்படி ஒரு பொருளும் தெரியாம நான் பயிற்சி செய்ய முடியும்? அதனால நான் செய்யறதே இல்லைங்க. செஞ்சாதானே 4வதுல வரும்போது உங்களுக்கு அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியுடைய நுணுக்கங்களை பத்தியும் இன்னும் நோய் தீர்க்கும் முறைகளை பத்தி நாங்க, நீங்க செய்யவே இல்லைங்கும் போது இது வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். நான் என்ன வந்துட்டேன், எங்க வீடு சின்னதுங்க. இவர் வந்து ஒரு சாக்கத்தான் சொல்ல பாக்குறாரு. எல்லாம பயிற்சியை செஞ்சு, இந்த பயிற்சி யாருக்காக எடுத்துக்கிட்டோம்? நான் உயர வேணும், என்னுடைய குடும்பம் உயர வேண்டும், என்னுடைய தொழில்கள் எல்லாம் நான் மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நான் பயிற்சியை மேற்கொண்டேன். அப்ப அது ஒரு முழுமையாக நாம செய்யணுங்கிற ஒரு அக்கறை இல்லைன்னா சர்டிபிகேட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அப்புறம் நான் அவருக்கு ஒரு உபாயம் சொன்னேன், ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, நீங்க ஒன்னும் செய்யுங்க. உங்க வீட்டுல ஒரு வெள்ளை வேட்டின்னு இருக்குமா? இருக்காது? இருக்குங்க. அப்ப உங்களுக்கு நேரம் பின்னாடி அந்த எந்த ஜாமான் தொங்குதுன்னு நினைக்கிறாங்க, அங்க இருந்து ஒரு கவுத்த கட்டி அப்படி கட்டி விட்டுட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து ஜாமான் தெரியாது, போங்க விடுங்க. இதே மனம்தான். ஆரம்பத்துல வந்து அது தெரியுது இது தெரியுது இது தெரியுதுன்னு இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா பயிற்சியில உட்காட்டா நம்ம உருவம் மட்டும்தான் தெரியும், பின்னாடி யானை போனா கூட தெரியாது. இப்ப தவப்பயிற்சியிலே நீங்க ஆக்கினை எடுத்த உடனே ஆட்டோ போகுது, அது போகுது, இவன் நடக்கிறேன் அவன் நடக்கிறேன் அவன் பேசுறேன், எனக்கு தொந்தரவா இருக்கு, இப்படி எல்லாம் மனம் நினைக்கும். ஆனா அதே இடத்துல நம்ம மீண்டும் 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 ஒரு வருஷம் செஞ்சு, இப்ப துரியாதீதமும் போய் செஞ்சுட்டு வந்த பிறகு அந்த அதே இடத்துல தான் உட்காந்துருப்போம். ஆனா எல்லாம் அதே மாதிரி தான் போகும், ரயில் போகும், பஸ் போகும், ஆனா நமக்கு தெரியவே தெரியாது. இது யாரோட வேலை? நம்ம மனம் அப்படி எல்லாம் வெளியே போய் பழகி வச்சிருக்கிறதுனால ஆழ்ந்து போக முடியாதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் நீங்க இல்லாம நம்ம பயிற்சியில தேர்ச்சி பெறணும், நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சே தீரணுங்கிற வைராக்கியத்தை மேற்கொண்டு கண்ணாடியை வாங்கியாச்சு. அத உங்களுக்கு பயிற்சி எப்போ சொன்னாங்க என்ன, 3ஆம் நிலை அகத்தாய்வுல 7 நாளைக்கு தொடர்ந்து கண்ணாடி பயிற்சியை செஞ்சுட்டு, அதன் பிறகு வாரத்துல 2 நாள் தேர்ந்தெடுங்க, 1 நாள் தீப பயிற்சி, 1 நாள் கண்ணாடி பயிற்சின்னு வச்சுக்கோங்க. நாங்க அது உங்களுடைய வசதியை பொறுத்து 3 நாள் இடைவெளி விட்டு இங்கிட்டு ஒரு நாள் அங்கிட்டு ஒரு நாள், எப்படி உங்களுடைய தொழிலிடம் மற்ற வேலைகள் இருக்கோ அதை பொறுத்து நீங்க அதை அமைச்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும். சரி, அந்த 2 நாளை தவிர அதிகமா செய்யப்படாதா ஒரு கேள்வி வரும். செய்யலாம், தப்பில்லை. என்னைக்காவது நம்ம சில காரியங்கள்ல ஈடுபட்டு, ஒரு கல்யாணத்துக்கு போனோம் வந்தோம், ஒரு எங்கேயோ டிராவல் பண்ணி அசரிக்கா போயிருச்சு, கொஞ்சம் சோர்வா தெரியுது, ஏன்னா நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான், இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் அந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். நம்ம கற்றுக்கொண்டது நமக்கு பயன்பட வேண்டும், நமக்கு பயன்படணும் முதல்ல. இப்போ அதனால நாம முந்தா நாள் தான் கண்ணாடி பயிற்சி செஞ்சிருக்கோம். இப்போ இன்னொரு 2 நாளைக்கு பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பரவாயில்ல. இன்னைக்கு அதிகாலை நேரம் எடுத்து வச்சு செய்யலாம். 1 or 2 days கூடுதலா செய்யறதுனால தப்பே இல்லை. பேராசிரியர் மீட்டிங்ல ஒரு தடவை மகரிஷி சொன்ன கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களை எத்தனை பேர் இன்னும் பிற்காலத்துல பேராசிரியர் ஆக போறீங்களோ அவங்களுக்குலாம் அது உதவுங்கிற ஒரு எண்ணத்தினால தொடர்ந்து 48 நாட்கள் கண்ணாடி பயிற்சி செய்து விட்டால் அதன் பிறகு செய்ய வேணுங்கிற அவசியமே இருக்காதுன்றார். தொடர்ந்து 48 நாட்கள் கண்ணாடி பயிற்சியை தினசரி செய்து வந்தோம் என்றால் அதன் பிறகு நாம் கண்ணாடி பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது, நீங்களெல்லாம் பேராசிரியர்கள்னு சொன்னார். ஆனா மகரிஷி சொல்றதுக்கு முன்னாடியே நான் முதல்ல பேரூர் செட்டிப்பாளையத்துல தான் நான் சிறப்பு பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போ அவங்க இதே மாதிரிதான் வாரத்துல 2 நாள் 1 நாள் செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப எல்லாம் புள்ளி பயிற்சி, அப்புறம் தீப பயிற்சி, அப்புறம் கண்ணாடி பயிற்சி, 3 பயிற்சி சொல்லி தருவாங்க அந்த காலத்துல.
அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் தேவையில்லை, உயர்ந்த நிலைக்கு அறிவாட்சி திறன் மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு வந்துருச்சுங்கிறதுனால ஆரம்ப நிலையிலிருந்து அந்த புள்ளி பயிற்சியெல்லாம் மகரிஷி விட்டாங்க. அதெல்லாம் தேவையும் இல்லை. இப்போ அவங்க சொன்ன பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட நான் எந்த ஒரு பொருளும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இது வேணுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. அதனால அவர்கிட்ட நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வேணும் பயிற்சிக்காகணும்னு அளவு சொன்னேன். ஆனா அவர் என்ன, ஆஹா நம்ம மனைவி எதுவுமே கேட்காத அவ கேட்கறா, நம்ம நல்லா அகல சகலமா பெரிய கண்ணாடியா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம், பழனியில கண்ணாடிக்கு கேட்கவா வேணும், நல்லா பெரிய இன்னைக்கு வரைக்கும் அந்த கண்ணாடி இருக்கு. நான் அந்த கண்ணாடி அளவுக்கு இன்னும் வளரல சைட்ல. இப்படி ஒருவருக்கொருவர் இந்த பயிற்சிக்கு ஒத்தாசையா இருக்கணும், உதவியா இருக்கணும். நாம கண்ணாடியை தூக்கி வச்சு உட்காரும் போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளுக்கு இடையூறான எண்ணங்கள் வந்துச்சுன்னா பயிற்சி சக்சஸ் ஆகாது. அப்ப நம்ம முன்னதாகவே அவங்க கிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி நான் கண்ணாடி பயிற்சி செய்ய போறேன், நீங்க இடையூறு இல்லாம பாத்துக்கங்க. ஒரு வருஷமா செஞ்சேன், நான் 2 வருஷமா செய்யறேன், இன்னும் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்றவங்கள தான் பாக்குறோம். அதை முறைப்படுத்தி சரியான வழியில செய்யாததுனால அந்த பயன்களை அவங்க பெற முடியல. அதான் இப்ப அதை ஒரு சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாக்க எப்பவுமே நமக்கு உடலும் மனமும் சோர்வில்லாம இருக்கும். எப்ப நமக்கு சோர்வாகுதோ அப்ப நமக்கு ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப உடல் சோர்வு மனசோர்வு இந்த இரண்டும் நமக்கு ஏற்படும் போதெல்லாம் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் தூய்மை கெட்டு போச்சு அல்லது குறைஞ்சு போச்சு. இதை நல்லா மனசுல வச்சுக்கங்க. அப்ப இந்த 48 நாள்னு மகரிஷி சொல்றாரு, உங்களால முடிஞ்சா நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்துல செய்யக்கூடாது, கர்ப்ப காலத்துல செய்யக்கூடாது. அப்ப அதை அந்த கண்டிஷனிங்கை வச்சுக்கிட்டு செய்யணும். இப்ப பயிற்சி கண்ணாடி எடுத்து வச்சுட்டோம், அதிகாலை நேரம் தான், ரைட்டு, எல்லாம் ரெடி ஆகி போச்சு. அடுத்த கேள்வி, டியூப் லைட்டு போட்டுக்கணுங்களா, உருண்டை லைட்டு போட்டுக்கணுங்களா, இல்ல பித்தளை விளக்கு, இப்படி பல கேள்வியை கேட்டிருக்காங்க மக்கள் நம்ம கிட்ட. நம்ம உருவம் கண்ணாடியில தெரியணும், அதுதான் அங்க முக்கியம். நம்ம உருவம் தெரியணுமே, நம்ம உருவம் தெரியற மாதிரி அந்த லைட்டு அமைப்பு இருக்கணும். மகரிஷி சொல்லுவாங்க, வள்ளல் பெருமான் கூட கண்ணாடி பயிற்சி செஞ்சார். ஆனா தான் ஜோதி ஜோதின்னு பண்ணின மாதிரி அதையும் 7 திரை போட்டு என்னென்னவோ பண்ணிட்டாங்க. அவர் திரை போட்டது என்னன்னா, விளக்கு பயிற்சி செய்யும் போது காத்தடிச்சு விளக்கு அவிஞ்சு போயிருங்கிறதுக்காக திரையை போட்டுக்கிட்டு பண்ணியிருக்கார். இவங்க அதுக்கு என்னென்னவோ பின்னாடி வந்தவங்க, ஏன்னா அவர் இதுக்காகத்தான் இதுங்கிறத சொல்லல, அவர் நான் செஞ்சதையெல்லாம் இவங்க பின்னாடி வந்த சீடர்கள் பார்த்து பார்த்து அதுக்கு அவர்களாக ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டார்கள். அந்த வகையில தான் அந்த வள்ளல் பெருமானுடைய சீடர்கள்ல ஒருத்தர் சொல்றார், ராமலிங்க வள்ளல் பெருமான் அவர்களுக்கு முருகப்பெருமான் பிரத்யட்சமாக காட்சி அளித்தார் அப்படின்னு வரலாறுகள் சொல்லும். இத மகரிஷி அந்த விளக்கத்தை நமக்கு சொன்னார். எந்த முருகன் பிரத்யட்சமானார்? ஏன்னா 6 படை வீடுங்கிறாங்க, அதுல எந்த படை வீட்டுல இருக்க முருகன் வந்து நின்னாரு ஒரு கேள்வி. அடுத்து ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு முருகன் கோயில், தெருவுக்கு 2 கூட இருக்கு, இப்ப எந்த முருகன் வந்து நின்னார்? இவர் இங்க வந்து நின்ட்டார்னாக்கா அங்க கோயில்ல அவர் இல்லாம போயிருவாரு. யோசிங்க. கந்த கோட்டத்துள் வளர் ஷண்முக துய்யமணியே என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கார். அவர் சின்ன வயதாக இருக்கும் போதே பள்ளிக்கூடம் செல்லாமல் அந்த முருகப் பெருமானை வணங்கி அந்த கோயிலேயே எந்த நேரம் இருந்ததாக அவருடைய வரலாறுகள்ல சொல்றாங்க. அதையே நினைச்சு 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 அதுவாகவே மாறிவிட்டார். இப்ப இவர் கண்ணாடியை எடுத்து வச்சு கண்ணாடி பயிற்சி செய்யும் போது இவருடைய உருவத்துக்கு பதிலாக எந்த பிம்பம் தெரியுது? முருகப்பெருமானுடைய பிம்பம் தெரியுது. அதை இவர் பேச்சு வழக்குல சொல்லியிருப்பார், இன்றைக்கு அந்த முருகப்பெருமான் காட்சி அளித்தார் நமக்கு அப்படின்னு. இவங்க இதை வந்து பின்னிட்டாங்க, பின்னாடி வந்த ஆளுங்க நகாசு வேலை பண்ணி. இதுதான் நடந்துட்டு. நேரடியா அப்படியெல்லாம் முடியாது. இப்போ அந்த கண்ணாடியில நம்ம பயிற்சி செய்யும்போது இது போல நமக்கு சில உருவ தோற்றங்கள் வரலாம். மேபி எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு சிலருக்கு பேய் மாதிரி தெரியுதுங்க மூஞ்சி கைகாலாம். பேய் எங்கேயோ இருந்து வரல, எங்க இருந்தது? நம்முடைய கேரக்டர், நம்முடைய தரம், நம்முடைய தன்மை அங்க வெளிப்படுது. அதான் இப்ப நாம் அந்த கண்ணாடியில 2 நிமிஷம் பார்க்கிறோம்.
அப்படி பார்க்கும்போது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் தன்மாற்றம் பெற்று ஒளி அலையாக மாற்றம் பெற்று அங்க மன ஓர்மையோட பார்க்கும்போது அவ்வளவு ஜீவகாந்தமும் ஒரே இடத்தின் வழியாக திணிமிக்கதாக வெளியேற பார்க்கும். இப்ப வெளிப்பொருள்களா இருந்தா அந்த அளவுக்கு நமக்கு உயர்ந்து நமக்கு செலவாகும் ஜீவகாந்தம். இப்போ நம்முடைய மோல்டு நமக்குள்ளார இருக்கிறது அதே மோல்டு, அதே சூக்கமா தான் அங்க கண்ணாடியிலையும் தெரியுது. இப்ப செலவாகுமா? செலவாகிறதுக்கு வழியே இல்லை. வெளிப்பொருளாக இருந்தா தான் அதனுடைய ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஜீவகாந்தாற்றல் தூக்கிவிடப்பட்டு அங்கே செலவாக்கப்படுகிறது. ஆனா இப்போ கண்ணாடியில தெரியறது நம்முடைய ஒரு உருவம் தான், அதனால நமக்கு செலவு ஆகிறது இல்லை. ஆனா மன ஓர்மையோட 2 நிமிஷம், ஏன்னா இந்த பயிற்சி நம்ம அங்க தீப பயிற்சியில இருந்து பயிற்சி பண்ணி பண்ணி பழகி இருந்தா தான் இங்க கண்ணாடி பயிற்சியில நிற்கும் மனம். அதுக்காகத்தான் 1ஆம் கிளாஸ் படிச்சு 2ஆம் கிளாஸ்ன்றோம். 2ஆம் கிளாஸ்ல திடீர்னு போய் உட்கார வச்சா யாருக்கும் வருமா 2ஆம் கிளாஸ் பாடம்? வராது. அது மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு மகரிஷி. உண்மையிலேயே மகரிஷி இல்லைங்கும் போதுதான் அவருடைய அருமையை ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப நான்லாம் சிந்திக்கிறேன். அவர் கூடயே இருக்கும் போதும் கூட அந்த அருமை தெரியல. ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே ஒரு தாயானவ உடனே டம்ளர்ல பாலை கையில கொடுத்து குடின்னு சொல்றது இல்ல. என்ன பண்றா? முதல்ல தாய்ப்பால் பத்தல அப்படின்ன உடனே பில்லர்ல ஊத்துறாங்க, அப்புறம் சங்கு கொண்டு ஊத்துறாங்க, அப்புறம் உறிஞ்சிற டம்ளர்ல கொடுக்குறாங்க, அப்புறம் தான் டம்ளர்ல. அது மாதிரி தாயினும் சால பரிந்து நீன்னு இறைவனை பத்தி சொன்ன மாதிரி மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சிஸ்டம்ஸ் பூரா நம்முடைய அறிவு உயரணும். நம்ம இந்த உலக பொருள்கள்லயே மாட்டிக்கிட்டு துன்பம் துன்பம்னு இருந்துகிட்டே இருக்கோம். இதை டக்குன்னு சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கொண்டு போகணும். எப்படி மருத்துவர் மருந்து கொடுக்கும் போது முதல்ல கொஞ்ச அளவு டோசேஜ் கொடுக்குறாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டே போறாங்களோ அது மாதிரி மகரிஷி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. அப்ப இந்த நம்முடைய சூக்குமமானது வெளியேறுது. அப்போ மிஸ்ட் மாதிரி தெரியும். நான்லாம் அதை அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல கூட ஒரு பெரிய உருவம் ஒரே ஒரு நாள் ஜிட்டாமுடியோட அப்படி தோணுச்சு. அதை நான் மகரிஷிகிட்ட சொல்லும் போது மகரிஷி சொன்னாங்க, உன் கூட போகர் இருக்காருமா அப்படின்ட்டார். ஏன்னா பழனியில பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அது என்னவோ அவர் சொன்னது. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் அந்த காட்சி கிடைச்சது. அது போல சிலருக்கு சில உருவங்கள் தெரியும். ஏன்னா அங்க எத்தனையோ ஆன்மாக்கள் நம்மோட இணைஞ்சுக்கிட்டு தான் செயல்பட்டு இருக்கு. அதனால சில உருவ தோற்றங்கள் நம்ம உருவத்துக்கு பதிலா வேற தோற்றங்கள் கூட தெரியலாம், தப்பே இல்லை. அதுக்காக மிரட்சி அடையக்கூடாது. ஏன்னா நம்ம குருவை வேண்டி வணங்கி அருள் காப்பு போட்டு அன்னை தந்தையை வணங்கி அதன் பிறகுதான் நாம தவத்துல ஈடுபடுறோம். ஒரு சிலர் பயந்துகிட்டு பயிற்சியை செய்யறது இல்ல. பயப்படவே கூடாது இதுல. ஏன்னா சூக்குமம் விரிவு பெறும் போது அந்த இடைவெளியில பிரபஞ்ச காந்தத்தை நம்ம நிரப்பிக் கொண்டு நம்மை தூய்மை செய்து கொள்வதுதான் நம்முடைய நோக்கம். அதுதான் நம்மை பண்படுத்தி கொள்வது. அந்த இடத்துல மிரட்சிக்கு வழியே கிடையாது. 2 நிமிஷம் கண்ணாடியில தெரிகிற உருவத்தை பார்க்கும் போது நேத்தும் கூட ஒரு அம்மா கேட்டாங்க, எங்க விளக்க பார்க்கும் போது அரைக்கண் பார்வையில தான் பார்க்கணுமா? இதெல்லாம் உங்களுக்கு அகத்தாய் பயிற்சியில நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது நீங்க செஞ்சதுல இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்வு பண்ணி இதுல நீங்க ஸ்டெடியா நின்று தன்னம்பிக்கையோட பயிற்சியில ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் நாம இந்த தவ விளக்க பயிற்சி. நான் இப்ப 2ஆம் நிலை அகத்தாய் பயிற்சியை ஆனா அவன் ஆரம்பிச்சேன்னாக்க நம்ம இந்த ஹை சப்ஜெக்ட் கொடுக்கவே முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அரைக்கண் பார்வையாக. ஏன் அந்த அரைக்கண் பார்வையாக? கண்ணை விழிச்சு பார்த்தோம்னா அதிகப்படியாக ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறும், மன ஓர்மை கிட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அரைக்கண் பார்வையாக பார்க்கும் போதுதான் நம்ம உருவம் அந்த ஃபேடாகி மிஸ்ட் மாதிரி ஆகி ஒரு வெள்ளையா தெரிஞ்சு, அதுதான் ஆவி. ஆவி சினிமாவில எல்லாம் ஆவி வருதே, எனக்கு இட்லி ஆவி தான் தெரியும். வெள்ளையா ஒரு பனிப்படலம் மாதிரி தெரியும். 51% மேல நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் முழுவதும் திணிவு பெற்று வெளியேறும் போதுதான் சூக்குமம் வெளிப்படும். அப்பதான் பாடி கான்சியஸ், அந்த உடல் உணர்வு அற்று போன நிலை. திருப்பி 3 நிமிஷம் உடல் முழுவதும் கவனிக்கிறோம். இப்படி இது பிராக்டிஸ் பண்ணும்போது பழக 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 என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப மகரிஷி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் அலை முழுவதும் நம்ம கிட்ட சேரும். அவரே சொல்லியிருக்கார், எனக்கே தெரியறதில்ல, என்னுடைய சூக்குமம் என்னை விட்டு போயிட்டு திரும்பி வந்துருது. யார் ஒருவர் என்னை அழுத்தமாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போய் வேண்டிய உதவி செஞ்சுட்டு திரும்பி வந்துருது, எனக்கே தெரியும். இந்த நிலை நமக்கும் வரும், மகரிஷிக்கு மட்டுமல்ல.
நாம ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை நம்ம முறையாக செய்து நம்முடைய ஜீவகாந்தத்தை தூய்மைப்படுத்தி திணிவு மிக்கதாக எப்போதும் குறைவிடாமல் வைத்துக் கொண்டால் நம்முடைய உடல் இயக்கம், மன இயக்கம் இதுக்கெல்லாம் மிக குறைவாகத்தான் நம்ம செலவு செய்வோம். அப்ப மிச்சப்பட்டது பூரா மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமா, இங்க இருந்து எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்களை கூட இங்க இருந்து நினைச்சோம் அப்படின்னம்னா நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் அங்க போய் அவங்களுக்கு சேர்ந்து அவங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஏன்னா மானசீக தீட்சை என்ற தீட்சையை தான் துரிய அதீதத்துல நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க மகரிஷி. அந்த மானசீக தீட்சை எவ்வாறு அங்கே ஒரு குரு சீடரை உய்விக்கிறாரோ அதே போல நாம் மனதை கொண்டே மற்றவர்களுடைய துன்பங்களை நீக்க முடியும். இப்ப இந்த புதிய பண்பாடுல பண்படுதல் பயன்படுதல்னு பார்த்தோம். அப்ப மன தூய்மை, வினை தூய்மை, இந்த இரண்டும் தான். அதுக்கு இந்த ஜீவகாந்தத்தை தூய்மை செய்து அதிகப்படுத்தாமல் முடியாது. பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம பழையபடி முருங்கை மரத்துல வேதாளம் ஏறிடுச்சுன்ன மாதிரி நம்ம பழைய பழக்க பதிவுகள் விடாது. அதுக்கு நாம சங்கல்பங்கள் போட்டு தொடர்ந்து செஞ்சு நம்முடைய பயிற்சியில இடையராது செய்ய வேண்டும். அப்போ கண்கள்ல இருந்து 51% மேல நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறக்கூடிய ஒரு நிலைய பழகிக்கிறோம். 51% மேல வெளியே போயிருச்சுன்னா அந்த உடல் வேலை நடக்காது. ஏன்னா அந்த உடலை நடத்துவதற்கு போதுமான அளவு திணிமிக்கதாக ஜீவகாந்தம் இருந்தா தானே. குறைஞ்சு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? குறைஞ்சு குறைஞ்சு கரைஞ்சு மறைஞ்சு போயிடும். அதை நாம நேற்றும் சிந்திச்சோம். அதனால அதை ஒரு பழக்கமாக்குறோம். நம்மளை விட்டு வெளியே போறதில்ல. அந்த பிதுங்கி வெளியே வர போற நேரத்துல கண்ணை மூடிக்கிறோம். உடல் முழுவதும் அந்த ஆற்றலை பரவிடுறோம். அப்ப பிரபஞ்ச காந்த ஆற்றலானது நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும், தூய்மையான காந்த சக்தி. இது போல 3 தடவை செஞ்சு முடிச்சிடறோம். சார், இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நான் 1992 மகரிஷியும் நானும் திண்டுக்கல்ல மகரிஷி இருக்கும்போது நான் போயிருந்தேன். இப்படிதான் அவர் உட்கார்ந்து இருந்தாரு. இங்க உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க. அதே காட்சி 7 வருஷம் அங்க ஆழியார்ல நடந்தது. அது வேற விஷயம். அந்த போட்டோ வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இப்ப பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக ஒரு போட்டோ எடுத்தோம். இவங்கெல்லாம் அந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டுக்காக ஒரு போட்டோ எடுத்தோம். என்னை பார்த்தா அந்த போட்டோவுக்கும் இந்த போட்டோவுக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. யாரோ ஒரு அம்மா மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு முகத்துல ஒரு தெளிவு, பிரகாசம். எனக்கே நான் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறேன். ஏன்? பயிற்சி 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 தொடர்ந்து செய்ய. அதனாலதான் நம்முடைய மனவளக்கலை பயிற்சியில கூட வருவதற்கு முன்னாடி ஒரு சின்ன போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க பார் மகரிஷி. வசதி இருக்கிறவங்க ஒரு 3 மாசம் விடாம பயிற்சியை செஞ்சுட்டு இருங்க. காயல் பயிற்சி, உடற்பயிற்சி. 3 மாசம் கழிச்சு ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம். அதை பார்த்துட்டு இது உங்க தங்கச்சியான்னு கேட்பாங்க. அப்படின்னு ஜெக வசியம், முக வசியம் உண்டாகும். நினைத்த இடத்துல நாம இங்க உட்கார்ந்துகிட்டு நினைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. வேண்டுவனவெல்லாம் பெறுவர், ஆனால் எதையுமே வேண்டார் அப்படிம்பாரு பாரதியார் பரசிவ வெள்ளத்துல. நமக்கு எல்லாமே இறையாற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு நாம மற்றவங்களுக்கு தொண்டு செய்யறவங்களா மாறிட்டோம்னா, மற்றவர்களுடைய துன்பத்தை நீக்குபவர்களாக மாறிட்டோம் அப்படின்னம்னாக்க நமக்கு என்ன வேணுமோ அதை இறையாற்றல் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் ஜெகவசியம், முகவசியம் அப்படிங்க. ஒரு பஸ்லயே போறோம். ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி, என்னுடைய வாழ்க்கை துணைவர் சொன்னார். அவர் தாராபுரத்துல இருந்து பஸ்ல ஏறினா நின்றுகிட்டு தான் வர வேண்டியதா இருந்தது. உடனே இவரு சொல்றாரு, என்னை விட வயதானவரு, ஆனா அவருக்கு தலைமுடியெல்லாம் கருப்பு, எனக்கு வெள்ளையா இருக்கனால அவரை விட நான் வயதானவர் நினைச்சுக்கிட்டு பெரியவரே உட்காருங்கட்டு அவர் எந்திரிச்சு நின்றுகிட்டாரு. இவரு தலைமுடின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா எனக்கு தெரியும் இவர் முக வசியம் உடையவர். ஏன்னா அவர் பயிற்சிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கனால தன்னை அறியாம ஒரு ஈர்ப்பு ஆற்றல், நீங்க உட்காருங்க நான் நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்குது. மதிப்புணர்வு, மற்றவர்கள் நம்மை பார்த்ததும் மதிக்கக்கூடிய ஒரு மதிப்புணர்வு ஏற்படுத்தும். இது இந்த நம்ம உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்ன்ற வார்த்தையை சொல்றோமே, அந்த புகழ் என்பது நாம கேட்டு பெறுவதல்ல. நாம் எந்தெந்த முறைகள்ல செயல்படுகிறோமோ அந்த செயல்களுக்கேற்ற விளைவாக வரணும். எத்தனை பேருடைய துன்பத்தை நாம் நீக்கி இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜீவகாந்தத்தை பெருக்கி கொண்டு நம்மை தூய்மை செய்து கொள்ளும் போதுதான் நாம மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆசிரியர் பேச்சு எடுக்கும் போது நீங்க அவங்களுக்கு ஆற்றலை பாய்ச்சி பாசஸ் கொடுக்கணும். அருள் காப்பு போடணும். உங்க உள்ளங்கைகள் மூலமாக தூய்மையான காந்த சக்தி அங்கே பாய்ச்சப்பட வேண்டும்.
உங்களுக்கு தீட்சை கொடுக்கிற அன்னைக்கு உங்க ஆசிரியர் என்ன பண்ணாங்க? அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அந்த போல்ட்னஸ். நான் மாரியம்மன் நினைச்சேன்னா அந்த கை வராது. இறைவனின் ஒரு அங்கமாக இருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன், மற்றவர்களும் உணர வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னா தான் அப்படி கையை வீசுறதுக்கே வரும். நான் தூய்மையாக இருந்தா தான் என்னோட ஆற்றலை உங்களுக்கு பாய்ச்சறதுக்கு எனக்கு மனசு வரும். இல்லைன்னா அங்க ஆத்மா உறுத்தும். அதனாலதான் தவம் தற்சோதனைக்கு உதவுகிறது, தற்சோதனை தவத்திற்கு உதவுகிறது. நான் கோபப்படுகிற ஆளாக இருந்தால் என்னுடைய ஜீவகாந்த ஆற்றல் விரயமாகும். நான் வருத்தப்படுகிற ஆளாக இருந்தால் என்னுடைய ஜீவகாந்த ஆற்றல் முழுமையாக வற்றிவிடும். அப்ப அதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து புருஷன் சொன்ன பேச்சு கேட்கல, பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கல, மனைவி சொன்ன பேச்சு கேட்கல, முதலாளி சொன்ன பேச்சு கேட்கல நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா கண்ணாடி பயிற்சி வெற்றியாக அமையுமா? முடியாது. அப்ப மன ஓர்மைங்கிறது இந்த இடத்துல மிக முக்கியம். அதனாலதான் இப்போ முதல்ல எல்லாம் மகரிஷி இதே இடத்துல கண்ணாடி பயிற்சி நடத்தின கேசட் கூட நான் வச்சிருக்கேன். இன்னும் அங்க அன்னை தந்தை குருவை வணங்கி விட்டு கண்களை திறந்து கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்களுடைய பிம்பத்தை பாருங்கள். 2 கண்களையும் மூடி உள்ளங்கைகளால் பொத்தி உடல் முழுவதும் உணர்வை கவனியுங்கள் தான் மகரிஷி சொல்லுவாங்க. ஆனா இப்ப நமக்காக கொஞ்சம் நிர்வாகத்துல மாற்றி இருக்காங்க. ஆக்கினையில கொஞ்ச நேரம் உணர்வை கவனிச்சுட்டு மன ஓர்மை நிலைக்கு வந்த பிறகு அதன் பிறகு ஏன்னா அம்மா அப்பா குரு வணக்கம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் புருவ மையத்திலே நினைச்சிட்டுருங்க. அதன் பிறகு கண்ணை திறந்து உங்க உருவத்தை பாருங்க. 2 நிமிஷம் உடனே கடியாரம் வச்சுட்டு பார்த்துருந்தா கடியாரத்தில் தான் போகும். அப்ராக்சிமேட்டா 2 பங்கு நேரம் நம்ம உருவத்தை பார்க்கறோம்னா 3 பங்கு நேரம் ஃபார்மிங் உடலுக்குள்ளார பார்க்கறது. இது போல 3 தடவை செய்யுங்க. உங்களுக்கு அகத்தாய் பயிற்சியில் எந்த மாதிரி உங்க ஆசிரியர்கள் குறிப்பு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ போட்டிருக்கிற லேட்டஸ்ட் புத்தகத்துல கூட அவங்க தீப பயிற்சி செய்யும் போது ஆக்கினையில உணர்வை கவனிச்சுட்டு அப்புறம் தீபத்தை பாருங்கன்னு கண்ணாடி பயிற்சிக்கு அந்த மாதிரி போடல. ஆக்கினையில பாருங்க. ஆனா பேராசிரியர் மீட்டிங்ல கேட்டேன், எல்லாம் யூனிஃபார்ம் மீட்டிங்கிறீங்க, அப்ப தீப பயிற்சிக்கு மட்டும் ஆக்கினையை பார்க்க சொல்றது, கண்ணாடி பயிற்சிக்கு ஆக்கினைய உணராமையே அப்படியே கண்ணாடியை பாக்குறதுங்களா? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு. இல்ல 2க்குமே எல்லாரும் ஆக்கினை உணர்வை கவனிச்சுட்டு அதன் பிறகு நீங்க கண்களை திறந்து விளக்கு சுடரையும் பார்க்கலாம், உங்க உருவத்தையும் பார்க்கலாம், அப்படியே நீங்க சொல்லி கொடுங்கன்னு எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க அது போல ஃபாலோ பண்ணுங்க. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் எப்படி பாசஸ் கொடுக்கறது அதையும் உங்களுக்கு 3ஆம் நிலை அகத்தாய் பயிற்சியில சொல்லி கொடுத்தாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு பயிற்சி செஞ்சு ஒரு தலகாணியவோ ஒரு துண்டவோ வச்சுக்கிட்டு உங்க கைகளால ஆற்றலை பாய்ச்சறதாக நீங்க நினைச்சு கைப்பழக்கம் வரணும் அப்படின்னாங்க. கைப்பழக்கமும் வரணும், கண் பழக்கமும் வரணும். உங்களுக்கு துரிய தீட்சையை கொடுக்கும் போது என்ன பண்ணுனாங்க ஆசிரியர்கள்? அருட்பேராற்றல் எங்கள் கண்களிலிருந்து உங்கள் கண்களுக்கு அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்பேராற்றல் இன்று முதல் மேலும் மேலும் பெருகட்டும். நீங்கள் பார்க்கும் பொருள்கள் எல்லாம் புனிதமடையட்டும். மக்கள் எல்லோரும் நல்லோராகட்டும் சொன்னாங்களா இல்லையா? அப்ப கண்கள் மூலமாகவும் நம்முடைய ஆற்றலை பாய்ச்ச முடியும். இப்ப அடுத்த கட்டம் நம்ம பயன்படணுமே. நம்ம பெற்ற இந்த பயிற்சி எல்லாம் நான் நல்ல ஜெகவசியம் முகவசியம் ஆயிட்டேன். என்னுடைய குடும்ப கடமைகளை எல்லாம் சரியான முறையில பாக்குறேன். என்னுடைய தொழில் கடமை எல்லாம் சரியான முறையில பாக்குறேன். இப்ப நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு உயர்ந்துகிட்டேன். அந்த உயர்ந்த நிலைக்கு போகும்போது என்னென்ன வகைகள்ல எல்லாம் நம்ம நோய் தீர்க்க முடியும்? எனக்கு நோயா இருந்துச்சுன்னா நான் மற்றவங்களோட நோயை தீர்க்க முடியாது. அது உளநோயாக இருந்தாலும் சரி, உடல் நோயாக இருந்தாலும் சரி. முதல்ல இந்த ஜீவகாந்தத்தை நான் பெருக்கிக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போது நான் தூய்மை அடைகிறேன். தூய்மையான காந்த களம் எனக்குள் நிரம்பி ததும்பி இருக்கும் போது மற்றவர்களுக்கு நான் அந்த ஆற்றலை பாய்ச்ச முடியும். கைகள் மூலமாகவும் பாய்ச்சலாம், கண்கள் மூலமாகவும் பாய்ச்சலாம். இப்ப மகரிஷி அந்த ஜீவகாந்தத்துடைய பெருமையை சொல்லும் போது சொல்லுவாங்க, மாட்டு சாணி இருக்குது பாருங்க, அதை அப்படி எடுத்து அப்படி பிசைஞ்சிட்டு அப்படி போட்டுருங்க. இன்னொரு பக்கம் பிசையாத சாணியை போட்டுருங்க. 3 நாள் கழிச்சு இந்த 2ஐயும் பெரட்டி பாருங்க. நீங்க பிசைஞ்சிட்டு போட்ட சாணியில ஒரு புழு பூச்சி ஒன்னும் இருக்காது. ஆனா அந்த பிசையாம போட்டீங்களே அதுல புழுவெல்லாம் வந்திருக்கும். இப்ப இது ஏன் வந்துச்சு? 2ம் ஒரே சாணி தான்.
உங்களுடைய ஜீவகாந்தத்தை பாய்ச்சி இருக்கிறீர்கள் கைகளால் பிசைந்த போது. அப்ப அந்த ஜீவகாந்த ஆற்றலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, கிருமிகளை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால நீங்க பிசைஞ்சிட்டு போட்ட சாணியில புழுவு வரல. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்படி பாரு, நான் அதெல்லாம் இவர் சொல்றாருங்கிறதுக்காக எடுத்துக்க மாட்டேன். நான் போய் இது வாஸ்தவம் தானான்னு நான் உறுதி பண்ணிட்டு அப்புறம் தான் ஆமா அப்படின்னா தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அதனாலதான் இன்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை செய்து பார்த்து எஸ் பழக்கத்தின் வெளியே வராம விளங்கி கொள்ளுவது. அப்ப அதை நடைமுறைப்படுத்தும் போது நம்முடையதாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி சொல்லுவார், இந்த பெண் மக்கள் எல்லாம் ஜீவகாந்தம் குறைஞ்சிருக்கா இல்ல நீங்களா செக் பண்ணி பாத்துக்கலாம் பாரு. இவங்கெல்லாம் ஆகா என்ன சொல்லுவார் மகரிஷின்னு ஆர்வத்தோட அப்படி உட்காந்துப்பாங்க. அப்ப சொல்லுவார், நீங்க தினமும் இட்லிக்கு மாவாட்டி கரைச்சி வைக்கிறீங்களா உப்பு போட்டு, அடுத்த நாள் பொங்கி பொதப்பதான்னு வளைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு ஜீவகாந்தம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அங்க ஈஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. உங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக இருக்குமே ஆனால் அங்க கிருமிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லையே. அப்ப மாவு அப்படி பொறப்பொறன்னு புளிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உங்க உடல்லயோ மனதிலேயோ கோளாறு செக் பண்ணி பாத்துக்கங்க. அதுக்காக மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஆண்கள் எல்லாம் அதுக்காக போய் மாவாட்டி கரைச்சி வச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் அதையும் சொல்லிடுவேன். சரி, இப்ப இந்த நோய் தீர்க்கிறதுக்கு நாம சொல்றாரு, ஒரு குழந்தை நம்ம வீட்டுல குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம பெற்ற பயிற்சி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் முதல்ல உதவியாக இருக்கணும். நம்ம சரியான முறையில விளங்கி கொண்டு இந்த பயிற்சிகளை முறையாக செய்தவர்களாக இருந்தா துணிந்து அந்த உதவியில ஈடுபட முடியுங்கிறார் மகரிஷி. ஒரு சின்ன குழந்தை 10 மாத குழந்தை, அதுக்கு என்னதான் வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது, அழுகும். என்ன சமாதானம் பண்ணா பாலை கொடுப்பா ஆட்டி பாப்பா, இது இப்படி குழந்தைங்க அழுகிறத நம்ம அடிக்கடி பாக்குறோம். அந்த சமயத்துல நாம இந்த பயிற்சியில தேர்ச்சி பெற்றவங்க தாராளமா அருள் காப்பு நமக்கு போட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு அருள் காப்பு போட்டுட்டு குருவை நினைச்சிட்டு, இப்ப நான் இல்ல இந்த மாரியம்மாங்கிறது வேற கட்ட ஒண்ணு இல்ல, இறைவனே எனக்குள்ளார அன்பும் கருணையுமாக அந்த குழந்தை அழுகிறது நமக்கு பாவமா இருக்கிறதுக்கு என்ன துன்பமோ அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற ஒரு அக்கறை. அதனால நம்ம கைய வச்சு அந்த குழந்தைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க, அந்த அம்மா இடுப்புல வச்சுட்டு இருப்பான் குழந்தைய, அழுகிற குழந்தையில தோல்ல சாத்தி. அப்ப தலையில இருந்து கீழே வரைக்கும் அந்த உடல்ல கைப்படாம நம்ம ஆற்றல் இங்க உள்ளங்கையில இருந்து பாயறதாக நினைச்சு ஒரு 10 தடவை அப்படியே குழந்தை, இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க, நான்லாம் செஞ்சிருக்கேன். அப்போ அந்த குழந்தை அப்படியே அமைதியை தூங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை அங்கே பாய்ச்சுகிறோம். எந்த இடத்தில் வலி நோய் சிரமங்கள் வருகிறது என்றால் ஜீவகாந்த ஆற்றலில் குழப்பம் அடைந்து தேக்கம் அடைந்து குறைவுபட்டாத்தானே அங்க வலி நோய்ங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப ஏதோ ஒரு ஜீவகாந்த ஓட்டத்துல குழப்பம் ஏற்பட்டிருப்பதனால தான் அந்த குழந்தை அழுகுது. நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் தூய்மையானது அமைதியானது, நம்ம தபஸ்வீக நம்முடைய ஆற்றல் அங்க பாய்ச்சின உடனே அந்த குழந்தை அதை ஏற்றுக்கொண்டு அமைதியா தூங்க ஆரம்பிச்சிருது. இதையே நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்க யாருக்கான உடல் நலம் இல்லை, அவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல ஏற்புத்தன்மை இல்லை என்றால் நாம் அங்க பாசஸ் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. ஒரு கணவனுக்கு முடியல, மனைவி அருள்நிதி, ஐயோ இவருக்கு முடியல, இவருக்கு நம்ம பாசஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, உனக்கு பொழப்புல நீ எல்லாம் போய் என்ன சொல்லிட்டு அப்படின்ட்டா தீந்து போச்சு, அங்க பிரயோஜனம் இல்லை. நம்ம பயிற்சி கேலிக்குரியதாக மாறிவிடும். இப்ப ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எனும் போது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் முன் பக்கம் ஒரு 10 20 30 தடவை நம்ம ஆற்றலாம் அங்க பாய்ச்சிட்டே இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் உடலுக்கு ஒரு ஆறுதல், மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சு கொஞ்சம் அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை பெறுவாங்க. இது மாதிரி ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட நம்ம ஆற்றலாம் நம்ம குடும்பத்தினருக்கு பாய்ச்சலாம். படுத்திருக்காங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும், தலையிட்ட வரையில கையை விரிச்சுக்கிட்டா தான் நம்ம கையில இருக்கிற ஆற்றல் அங்க பாயும். கீழே வரும்போது கையை மூடிக்கிறோம். அப்ப கைகள்ல ஜீவகாந்த ஆற்றல் திணிமிக்கதாக ஆகணுங்கிறதுக்காகத்தான் கையை மூடிக்கிறோம். திருப்பி தலையிட்ட வந்த உடனே கையை விரிச்சு இது போல ஒரு 10 தடவை 20 தடவை அப்படி கொடுக்க 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 என்ன நடக்கும்? நான் நிறைய பேரு இந்த பாசஸ் கொடுத்தா நம்ம ஆற்றல் குறைஞ்சு போயிரும் நினைக்கிறாங்க. தீட்சை கொடுத்தாக்கா அருள் நிதிக்கே குறைஞ்சு போயிரும் நினைக்கிறாங்க. இங்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும்
கைய நீட்டுறதுக்கே நமக்கு தகுதி இல்லை. இறைநிலை எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருக்கு. நாம பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் போது இறையாற்றல் நம்மளோட இணைஞ்சுக்கும். ஒரு நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். மெரிடியன் மில் அப்படிங்கிற மில்லு, எவர்வின் மில் அப்படிங்கிற மில்லுல எல்லாம் 3 இயர்ஸுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பெண் பிள்ளைகளை வச்சு அங்க மில்லுல ஒர்க்கர்ஸாக வச்சு வேலை நடத்திருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் அங்க பயிற்சி கொடுக்கறதுக்காக போகும்போது இந்த வயசான அருள்நிதிகள், பெண் அருள்நிதிகள்லாம் இருக்காங்க. ஒரு 60, 65, 70 வயசுல இருக்கிறவங்க. அவங்கெல்லாம், ஏங்கம்மா நீங்களாம் வாங்க சர்வீஸ்க்கு, ஏங்கம்மா என்ன கேலியா பண்றீங்க, எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்க என்னங்க செய்ய போறோம் அப்படின்னா, எங்கம்மா ஸ்வீட் கொடுக்கறதுக்காவது நீங்க உதவ மாட்டீங்களா, இப்படி தொடுறதுக்காவது நீங்க உதவ மாட்டீங்களான்னு. அதுக்கு என்ன, அதெல்லாம் செஞ்சிடும், நீங்க வாங்க கூட்டிட்டு போன. அவங்க ஓடி ஓடி டச் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு. ஒரு தடவை நான் கொடுங்கன்னா இவங்க 3 தடவை கொடுத்துட்டு வர்றாங்க. ஏன் திருப்ப அவங்கள விசாரிக்கும் போது அடுத்த நாள், ஏங்கம்மா நாளைக்கு போறோமா, ஏங்க நாளைக்கு போறோமா, உடனே ஒடியாடுறாங்க அந்த வயசானவங்க. தங்களுடைய சிரமங்கள் மாறிவிட்டது, எங்களுக்கு வயோதிகத்தில் இருக்கக்கூடிய சோர்வு இல்லை, அவங்களுக்கு தீட்சை கொடுத்ததுனாலேன்றாங்க. இது என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு புரியல. இந்த சின்ன பிள்ளைங்களை தொடனால அவங்க சக்தி நம்மளுக்கு வந்துருதுன்னு நினைக்கிறாங்க. நோ, உண்மையாக அந்த குழந்தைங்களுக்கு உதவணும், துன்பம் நீக்கணுங்கிற ஒரு ஆன்ம நேயத்தோட அவங்க அங்க கைய வைக்கும் போது இறையாற்றலை, பிரபஞ்ச காந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள சேருது. அவங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆயிட்டாங்க. இதுதான் உண்மை. அதுதான் பிறர் துன்பம் நீக்கிறதா நம்முடைய முதல் கடமையாக நாம எடுத்த பயிற்சி பயன்படணும். கண்கள் மூலமாக கூட ஆற்றலை பாய்ச்ச முடியும். இன்னும் இந்த கைகள்ல பாசஸ் கொடுக்கும்போது கூட இப்ப சிக்கன் குன்யா வந்திருக்குன்றாங்க, அவங்களுக்கு கூட நம்ம பாசஸ் கொடுக்கலாம். என்னன்னா, தொற்று நோய் உடையவங்க, ஐயோ நமக்கு தொத்திக்குமோ நமக்கு வந்துருமா, அந்த பயமே வேண்டாம். உப்பு இருக்கு இல்லையா, கடல் உப்பு, சால்ட், அது எல்லா கிருமிகளையும் இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை. இன்னும் சொல்ல போனா நம்ம முன்னோர்கள் பக்தி மார்க்கத்துல அந்த காலத்துல கடல் நீராடு அப்படின்னு சொன்னாங்க. கடல் இருக்கிற ஊர்ல எல்லாம் கடல்ல போய் குளிச்சுட்டு வாங்கடான்னா உங்க பாவம் எல்லாம் போயிரும்னாங்க. ஏன், எப்படி பாவம் போகுது? நல்லா மகரிஷி சொல்றாங்க ஒரு நாள், இந்த கடல் எவ்வளோ பெருசு, உயிரினங்கள் ஜீவகாந்த ஆற்றலோட தன்னுடைய இயக்கத்தோட இருக்கிற வரைக்கும் கடலுக்குள்ளற எல்லா ஜீவனையும் அது வச்சுக்கிறது கடல் தண்ணி. ஆனா உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போயிட்டு அது கழிவு பொருளாய் போயிருச்சே, அதெல்லாம் எங்க தண்ணிக்குள்ளற வச்சுக்கிறதா, எங்க கொண்டு வந்து சேர்த்துது? அது மாதிரி நம்ம அந்த உப்புனுடைய தன்மை, அந்த உப்பு தண்ணியினுடைய ஒரு தன்மையானது இந்த எதது நோய் எதிர்ப்புகளோ கழிவுகளோ அதையெல்லாம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஒரு பாத்திரத்துல இவ்வளவு தண்ணி உப்பு அள்ளி போட்டு வச்சுட்டு பாசஸ் கொடுக்கும் போது அங்க கொண்டு விட்டுறோம் இந்த நோய் கிருமிகளை எல்லாம். நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. கடல் இருக்கிற இடத்துல போய் கடல்ல குளிங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகுங்கிறாங்க. நம்முடைய நோய் கிருமிகள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு விடும் அந்த உப்புல அப்படிங்கிறாங்க. சரி, கடல் இல்லாத ஊர்ல என்ன பண்றது? உப்பு சோத்துக்கு போடுற உப்பு இருக்குது, அது கடல் தண்ணி தானே உப்பா மாறி இருக்குது. எல்லாம் மாற்றம் பெற்ற சரித்திரம். அவ்வளவு உப்பு எடுத்து ஒரு வாளி தண்ணியில போட்டு கரைச்சு வச்சுக்கோங்க. நீங்க சோப்பு சேவக்காய் அதெல்லாம் போட்டு குளிச்சு முடிச்சு கடைசியில என்ன பண்ணலாம், இந்த உப்பு தண்ணியை எடுத்து ஊத்திக்கிடலாம். அதுக்கு மேல சோப்பு போடாம, இல்லைன்னா அரிக்கும், நல்ல தண்ணியை ஊத்தி அலசி விட்டுட்டு வந்துடலாம் இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபாயம் இருக்கு. சரி, இப்ப அடுத்தது கண்கள் மூலமாக நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சி நோய் நீக்குதல் எவ்வாறு? நம்ம பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டுனா முன்னாடி ஒரு பூசணிக்காய் கட்டி புள்ளி வச்சு விட்டுருப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய படம் ஏன்னுட்டு கண்ணை திறந்துக்கிட்டு இப்படி எப்படி இப்படியா படம் வச்சுருக்காங்க. ஏன்னா கண் பட்டுருமா வீட்டை? ஏன்னா சொந்தக்காரன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்னன்னா வெளியில சிரிச்சுக்குவாங்க, அவங்க கொண்டு வர கிஃப்ட் பொருள் எல்லாம் கொண்டு வந்துவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இந்த சண்டாளனுக்கு இப்படி வீடான்னு நினைப்பேன். அந்த ஏன்னா அங்க அந்த வீட்டை வாழ விடாது, வளர விடாது. அதுக்காக அவனுக்கு அந்த மாற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவன் வேற எதையா பார்ப்பேன். அதே மாதிரி வீட்டுகள்ல உள்ள போன உடனே கண்ணாடியை வச்சிருப்பேன். இவன் போகும்போதே வகுத்தறிச்சலோட போனான்னா இவன் மூஞ்சி அங்க தெரியும் கண்ணாடியில. மனிதனோட இயல்பு, யாரும் எங்க இடத்துல பாருங்க கண்ணாடியை பார்த்தோன்னா அவன் தலை சரியா இருக்கா, அது ட்ரெஸ் சரியா இருக்கா, இதை பார்க்கும்போது அந்த எண்ணம் மாறிக்க முடியாது, டைவர்ஷன் ஆயிக்கிறது. அதுதான் அந்த கண்ணாடி எல்லாம் வச்சு இப்படிலாம் அதெல்லாம் விளக்கம் இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ கண்கள் மூலமாக நம்முடைய ஆற்றல்
தூய்மைப்படுத்தப்பட்டனால. ஏன்னா தீய எண்ணங்களா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே வரும். நல்ல எண்ணங்களோட நாம இருக்கிறவங்களா மாறிட்டோம். இப்ப மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம கண்கள் மூலமாக எப்படி ஆற்றலை பாய்ச்ச முடியும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம வீட்டுல காய்ச்சலா இருக்கு அல்லது ஏதோ உடல் நலக்குறைவு, அவங்களுக்கு ஜீவகாந்த குறைவுனாலதான் அந்த கஷ்டங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா நம்ம பாசஸ் கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க. நமக்கு அற்புதமான ஒரு உபாயம், ஒரு டம்ளர்ல தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு கண்கள் மூலமாக நம்முடைய ஆற்றலாம் அங்க பாய்ச்சிட்டே கண்ணுல பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல இப்ப நீர்நிலைகள்ல எல்லாம் போய் இப்படியே கண்ணிமைக்காம இப்படி பார்த்துருந்தீங்கன்னா மேல பூரா ஒரு ஆவி மாதிரி பிள்ளி பிள்ளியா ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த தண்ணியில நம்முடைய அந்த சூக்குமத்தை நாம பாக்குறதுக்கு இந்த கண்ணாடி பயிற்சி எடுத்து செஞ்சாதான் நம்முடைய சூக்குமத்தை நாமே பாக்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வேற எந்த பயிற்சிகள்லயும் முடியவே முடியாது. இப்ப அந்த தண்ணிக்கு மேல ஒரு ஆளாலையா தெரியும் நம்ம ஜீவகாந்த ஆற்றல் தான், அது வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தண்ணிக்குள்ளார இந்த என்னுடைய காந்தாற்றல் பாய்ச்சப்படுகிறது. இந்த தண்ணி காந்த தண்ணியாக மாறட்டும் 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 இந்த சங்கல்பத்தையே போட்டுட்டு ஒரு ரவுண்ட்ஸ் தண்ணி, ஒரு முழுங்கு தண்ணி பார் மகரிஷி. அது அவங்கள்ட்ட தண்ணி கேட்பாங்கல்ல, எப்படி இருந்தாலும் உடம்பு நல்லா இல்லாதவங்க தண்ணி கொடுக்கறனால தப்பே இல்லை, தண்ணி குடிங்க. ஏத்துக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி என்னுடைய சக்தியை பாய்ச்சி கொடுக்குறேன், சரியா போயிரும் மகரிஷி எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இறையாற்றலால நான் அந்த பயிற்சியை எடுத்திருக்கிறதுனால உங்களுக்காக நான் உதவி செய்யறேன் என்று சொல்லி அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு 5 தடவை 4 தடவை கொடுக்கலாம். ஆனா நாம முதல்ல 7 நாள் செய்யறவங்களா இருந்தா அப்படி கொடுக்கப்படாது. நம்ம நிறைய நாள் பயிற்சி செஞ்சு 2-3-4 மாசம் செஞ்சு நம்ம காந்தம் தூய்மை ஆயிருச்சுங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நம்மளுக்கே உடல்ல சோர்வு மனசுல சோர்வு இல்லாம இருக்கும் போதுதான் இந்த அப்ளிகேஷன் பண்ணணுமே. எல்லாம நம்ம வாட்டுக்கு இப்பதான் ஆரம்ப பயிற்சியாளராக இருந்து நம்ம கிட்ட இருக்க அத்தனை கஷ்டத்தையும் அதுக்குள்ள விட்டு அவங்க அறவழி முழு வழியாக்கி விட்டுட்டோம்னாக்கா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயி போயிடும். பாத்துக்கங்க அதை. அப்ப கண்கள் மூலமாக அந்த தண்ணீர்ல பாய்ச்சி கூட நாம ஒரு 5 தடவை 4 தடவை அந்த தண்ணியை குடிங்க. அதான் காந்த கல்ல வச்சு தண்ணிய, செயற்கை காந்தத்தை வச்சு தண்ணியை வித்துக்கிட்டு 1000-2000ன்றாங்க, பிராணிக்கு ஹீலிங்கிறாங்க. இதெல்லாம் தான். அது காசு கொடுக்காம இங்க நாம ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவி வாழ்வதற்காக இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுத்துறோம். அதே மாதிரி பொருளுக்காகவோ புகழுக்காகவோ இதை நாம பயன்படுத்தணும் அப்படின்னம்னா அது செயலுக்கேற்ற விளைவு வரும். அது மறந்துடவே கூடாது. ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் யாரா இருந்தாலும். செயல் விளைவுங்கிற கான்செப்டை என்னைக்கும் மறக்காம நாம நல்லவைகளுக்காக இந்த பயிற்சிகளில் நாம் பெற்ற தெளிவை மற்றவர்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த முறையில் இப்ப ஒரு பொண்ணு மாப்பிள்ளையே பாக்குறோம், வாழ்க வளமுடன், மனசுக்குள்ள நல்லா இருந்தா நம்ம கண்கள் மூலமாக அவங்கள பார்த்து வாழ்த்தணும். எங்க நம்ம பாக்குறதுக்கே விடாம அவன் சுத்திலும் பொண்ணு மாப்பிள்ளைய சுத்திலும் சொந்தக்காரனா படல் கட்டின மாதிரி நின்னுக்கிறான். அவன் பொண்ணு மாப்பிள்ளை மூஞ்சியை கூட பார்க்க முடியல. அப்படிதான் இன்னைக்கு கல்யாணங்கள் நடக்குது. யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் அப்படி சொல்லும் போதே நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் கண்கள் மூலமாக அவங்கள்ட்ட பாயுது. இப்போ நீங்க ஏதோ ஒரு வேலை நிமித்தமா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஒருத்தரை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்க நல்ல காலையில, ஏன்னா நம்ம உலகியல் வாழ்க்கையில இருக்கோம், குடும்பம் நலமா இருக்கணும், முதல்ல நாம நல்லா இருக்கணும், அப்புறம் தானே உலகத்துக்கு செய்ய முடியும். நாம பண்பட்டா தானே மற்றவங்களுக்கு பயன்பட முடியும். ஒரு காரியத்துக்கு போகும்போது அங்க போயிலே ஐயோ அந்த ஆள் இருப்பானோ இருக்க மாட்டானோ கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ இந்த சலனம் இல்லாம நிச்சயமா அந்த ஆள் நமக்கு வேண்டியதை செய்வார். அவருக்கு ஒரு அருள் காப்பை போட்டு அந்த அலைய நினைச்சு வாழ்க வளமுடன் நான் போறேன். பாசிட்டிவ் திங்கிங் எல்லா இடத்துலயும் நம்ம நாம நல்லவைகளையே நினைக்கணும். நமக்கு எது சாதகமான தீர்ப்போ அதையே நினைக்கணும். அது நடந்து விட்டதாக நினைக்கணும். பாவனை சாதனையாக்கும் நினைச்சிட்டு அந்த ஆள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போது அங்க பய உணர்வுக்கு இடமே இல்லை. அது முதலாளியா இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, உண்மை எந்த இடத்துலயும் பயப்படாது. அவருடைய வலது கண்ணை பார்த்து பேசுங்க. கொஞ்ச நேரம் அவர் வலது கண்ணவே அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தூய்மையான ஆற்றல் அங்க பாய்ஞ்சு என்ன நடக்கும், அவருக்கும் உங்களுக்கு இடையில ஒரு இணக்கத்தை. ஏன்னா உங்க ஆற்றலை அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உங்க ஆற்றல் அங்க இணைஞ்சு வச்சு வலது கண் மூலமா. துரியம் கொடுக்குற அன்னைக்கு ஆசிரியர்கள் பயிற்சியாளருடைய வலது கண்ணை பார்த்து தான் அந்த ஆற்றலை பாய்ச்சாங்க. ஏன்னா வலது பக்கம்ங்கிறது அப்பா, இடது பக்கம்ங்கிறது அம்மா என்று 2 பகுதிகளாக நமக்கு பிரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்பா அம்மான்றோம்னா ஆண்கள் உடலால் பலமானவர்கள், பெண்கள் மனதால் பலமானவர்கள். இப்ப இந்த வலது பக்கம் ஆண் பகுதி பலம் அதிகமாக இருக்கிறதுனால இது ஆண் பகுதி அப்பா பகுதி என்றும், இடது பக்கம் பெண் பகுதி அம்மா பகுதி என்றும் சொல்றாங்க. அதுதான் ஒரு கடவுள் அர்த்தநாரி, பாதி பெண்ணு
அர்த்தா என்றால் பாதி, நாரி என்றால் பெண், ஒரு கடவுளை வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த வலது அத மகரிஷி சொல்லுவாங்க, மூச்சு விடும்போது பாருங்க கைய வச்சு, அப்போ ஒரு மூக்கு வழியா தான் காத்து வெளியே வரும், ஒரு மூக்கு வழியா வராது. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அப்படி வச்சு பாருங்க, இப்ப அடைச்சிருந்த மூக்கு வழியா வரும், வந்துகிட்டு இருந்த மூச்சு எந்த ஓட்டையில வந்ததோ அங்க அடைச்சுக்கும். இப்படி அரை மணி நேரம் ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இடது பக்கமும் வலது பக்கம், ஒரு பக்கம் சார்ஜ் ஆகும் போது இன்னொரு பக்கம் ஆஃப் ஆயிரும். வேலை நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஒண்ணுக்கு போகையில கூட வலது பக்கம் மூச்சு ஓடிட்டு இருக்குன்னா வளச்சுழலாக சுத்திட்டு விழுங்க. ஏன்னா எல்லாமே சுழற்சி சுழற்சி சுழற்சியாக இருக்கு. அப்ப நாம யார் ஒருத்தருக்கு உதவி செய்யறோமோ அவங்களுடைய வலது பக்கமோ இடது பக்கம் எந்த சைடுல எந்த பகுதியில அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதை நம்ம உணர்ந்துகிட்டு அவங்களுக்கு முழுமையாக நம்ம உதவி செய்யணும். இப்போ ஒரு வலது பக்கம் அவங்களுக்கு ஒரு கன்னத்துல வலி அல்லது காதுல வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த இடத்து வலது பக்கம் கொடுக்கும் போது ஒரு கூடுதலா ஒரு 10 தடவை கொடுக்கலாம் நம்ம ஆற்றலை. இடது பக்கம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு 2 தடவை 3 தடவை பாசஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி கண்கள் மூலமாக ஆற்றலை பாய்ச்சிரும். மானசீகமாக கூட நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்ச முடியும். நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பஸ்ல போகும்போது ஒரு குழந்தை ஒரே அழுக, முன்னாடி சீட்ல ஒரு தடவை, நான் பின்னாடி ஒரு 5-6 சீட்டு கழிச்சு. ஆனா அந்த குழந்தை அழுகிறது எனக்கு வருத்தமா இருக்குது, பெசைது வயிற்ற பெசை. அது எதுக்கு அழுகுதுன்னு தெரியல. அந்த அம்மா என்னென்னவோ படுத்துறா, எதுக்கு அழுகுதுன்னு தெரியல. எல்லாருமே ஐயோ பாவம் இந்த குழந்தை இப்படி அழுகுதுன்னு நினைக்கிறாங்களே, எல்லாமே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நான் ஒரு அப்படி கண்ணை மூடி உட்காந்து, அந்த குழந்தையோட முகம் கூட எனக்கு தெரியல, அது முன்னாடி இருக்கு. ஆனா அந்த குழந்தை இப்ப அழுகையை நிறுத்தணும் 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 நிறுத்தணும். அதுக்கு என்ன கஷ்டமோ அதுக்கு உடனடியான தீர்வு இரையாற்றலால் கிடைக்கணும். என்னுடைய ஜீவகாந்த ஆற்றல் அங்க பாயட்டும் பாயட்டும் பாயட்டும். இதவே கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு இருந்தேன், அதை அமைதியா ஆயிடுச்சு. இதே மாதிரி பல சம்பவங்களை நான் ஆராய்ச்சி பண்ணியே பார்த்திருக்கேன். எங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க, நாம இங்க இருப்போம், அவங்களோட தொடர்பு நமக்கு வேணும்னு நினைப்போம். நான் போன வாரத்துல ஒரு ஐயா நம்ம வேதலோக அன்பு நிலையத்துல குழு பிரிச்சிருக்காங்க. அதுல கட்டட குழு தலைவர் ராஜுன்னுட்டு தாராவர அறிவுத்திருக்கோளுடைய தலைவர். அவராண்ட பேசணும். உடனே நம்ம ஐயாட்ட சொல்லிப்பேன், ஐயா நான் அவர்கிட்ட பேசணும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஒருவேளை அவர் பேசினார்னாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான் நான் சொன்னேன். நான் குளிச்சுட்டு இருக்கையிலேயே அந்த ஐயா பேசுறார். நம்ம நினைக்கிறோம் உடனடியாக நடக்கும். இதெல்லாம் வந்து தூய்மையான காந்தக்களமாக அமைச்சு சுயநலம் இல்லாத பொதுநல நோக்கோடு பிறர் நல நோக்கோடு நம்ம வாழ பழகிட்டோம்னா இரையாற்றலே எல்லாவற்றையும் நடத்தி வைக்கும். அதுதான் முகவசியம் ஜெகவசியம். அந்த ஜெகத்தையே வசப்படுத்தலாம். மகரிஷி இங்க உட்கார்ந்துட்டு ஒரு தடவை இந்த நேரு பிரதமராக இருந்த போது அவர் ஐநா சபையில பேசினதை கூட இன்னதெல்லாம் அவர் பேசுவார் அப்படின்னு இங்க குறிச்சு வச்சார். அதன் பிறகு அவர் பேசின விஷயங்கள் என்னங்கிறத பேப்பர்ல போடும்போது மகரிஷி என்ன நினைச்சு எழுதி வச்சாரோ அதையெல்லாம் அங்க பேசியிருக்கார். அப்படி முடியும் நம்மால. அப்படின்னா சில பேர் கேட்பாங்க மகரிஷி, இப்ப இலங்கையில சண்டை நடக்குதே, நீங்க அதை நிறுத்திட முடியுமா? முடியாது. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர். ஒரு கை தட்டினா ஓசையிடாது, 10 கை தட்டினா தான் ஓசையிடும். அப்போ நிறைய பேர் நல்லவைகளை என்ன ஆரம்பிக்கணும், போர் கூடாது, இதனால இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சு வாழ்த்தணும். அங்க 1000 பேர் சண்டை ஓட்டுட்டு இருக்காங்க, இங்க 10 பேர் வாழ்த்தினா பிரயோஜனம் இல்லை. அந்த 1000த்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 பேர் ஆகுது இங்க இருந்து வாழ்த்துனா ஒவ்வொருத்தனுக்கும் இங்க இருக்கக்கூடிய 500 பேர் 2 பேருடைய ஆற்றலை கொண்டு அவனை வாழ்த்தும் போது நிச்சயமாக அந்த சண்டையை நிறுத்த முடியும். நாம இங்க சும்மா கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அந்த வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நல்லவைகளை பரப்பணுங்கிறதுக்கு. அங்க அல்லாதவைகளை பரப்புறவங்க தான் நிறைய பேராக இருக்கிறதுனாலதான் இன்னும் நாம மேலும் 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 நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும். அதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் முதல்ல நாம உடலாலும் மனதாலும் தயாராயிட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தினருக்கும் எந்தவித குறைபாடுகளும் இல்லாம உதவி செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எங்க கணவர் வரமாட்டேங்கிறாரு, எங்க பிள்ளைய வரமாட்டேங்கிறாங்க, எங்க மனைவி வரமாட்டேங்கிறாங்க, இவ்வளவு நல்ல பயிற்சியா இருக்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை நீங்க நல்லா பழகிட்டு பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள வாழ்த்த 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 வசமாயிருவாங்க. அது மட்டும் இல்ல, எப்படினாலும் அவங்களுக்கு உடல் நல குறைவு எப்பயாவது ஏற்பட்டு தான் தீரும். அந்த நேரத்துல அவங்களுக்கு நீங்க
வேண்டிய இந்த பாசஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி முறைகள்ல உங்க எண்ணத்தை, உங்களுடைய தூய்மையான காந்த சக்தி அங்க பாய்ச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வசமாயிருவாங்க. அப்புறம் இந்த பயிற்சிகளை எடுத்துக்குவாங்க. அப்ப குடும்பமாக நாம இந்த பயிற்சிகளில் ஈடுபடும் போதுதான் நம்ம வாழ்க்கையில சிறப்பாக இருக்க முடியும், நாம பண்பட்டு மற்றவர்களுக்கும் பயன்பட முடியும் என்று கூறி இந்த சிந்தனைகளை நாம் இந்த அளவுல நிறைவு செய்து கொள்வோம். சும்மா நானே பேசிட்டு இருக்கிறத விட நீங்க இவ்வளவு நாள் பயிற்சி செஞ்சிருப்பீங்க. இதுல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம தீர்வு பண்ணி ஆகணும். கேளுங்க. கண்ணாடியை உபயோகிக்க கூடாதுங்கிறாங்களா அல்லது இடத்தை? இப்ப நான் ஆரம்பிக்கும் போதே அதான் சொன்னேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? முதல்ல நாம பிறர் எந்த பயிற்சிக்கான கண்ணாடியே பயிற்சியாளர் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆமா, மற்றவங்களோட எண்ண ஆற்றல் எல்லாம் போட்டு அலக்களிப்பு பண்ணும் இல்லையா, வேற அலங்கார கண்ணாடிகளை எல்லாம் உபயோகிக்கூடாது. ஒரு குடும்பத்தினர், அவங்க ஒரு கணவன் மனைவின்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்த. அப்ப மகா திருமணம் ஆகி போயிட்டு அவ அடுத்த வீட்டு பெண்மணி, அவ வந்தா நான் உங்க கண்ணாடி பயிற்சியில செய்யக்கூடாது. அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கண்ணாடி வச்சுக்கலாம். தாராளமா ஒரு கண்ணாடி ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கண்ணாடி போதும். நான் அப்பவே சொல்லிட்டேன். அதுல 5 பேர் 6 பேர் ஒரு குடும்பத்துல இருந்தீங்க. இப்ப ஒரு கணவன் மனைவி 4 பிள்ளைங்க 6 பேரும் நீங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி செய்யறதுங்கிறது முடியாது. ஒரு 2 கண்ணாடி கூட வாங்கிக்கங்க, தப்பு இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். பெரியவங்க எல்லாம் ஒரு கண்ணாடியில செய்யுங்க, சின்னவங்க எல்லாம் ஒரு கண்ணாடி இல்ல 2 பேர் தான் எல்லாம். நீங்க பேசி முடிங்க. ஏன்னா நான் அனாவசியமா என்னுடைய சக்தியை விரயமாக்குவேன். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா என் சக்தியை நான் வீணாக்குவேன். நீங்க பேசும்போது நான் பேசணும்னா அது குழப்பம் தான். அவர் நேற்று சொன்னதே திருப்பி திருப்பி கேட்டாங்க பெண்கள் பகுதியில. காரணம் என்னன்னா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவங்க அங்க பேசிட்டே இருந்தாங்க. அதே விஷயத்தை இங்க வந்து திருப்பி கேட்கறாங்க. அது தப்பு. ஏன்னா நம்முடைய சக்தியை, இது நான் உங்களுக்கு ஒரு மாடலாக விளங்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சக்தியை, ஜீவகாந்த சக்தியை நான் ஒரு போதும் அனாவசியமாக செலவு பண்ண விரும்ப மாட்டேன். நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னா அது 10 பேருக்கு பயன்படணும். ஐயா கேட்ட கேள்விக்கும் நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். அந்த நேரம் அவருக்கு மனம் எங்கேயோ ஓடிருச்சு. அதனால இப்ப திருப்பி கேட்டாரு. திருப்பி நம்ம சொல்லி விளக்கிட்டோம். சரி, இப்ப ஐயா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சுங்களா? சரி, ரைட். வேற இப்ப ஒவ்வொருத்தரா கேளுங்க. அசம்பாவிதம்னா கண்ணாடி உடஞ்சு போயிட்டா, கண்ணாடி உடஞ்சு போயிட்டா பயிற்சியே பண்ணாதீங்க. அந்த கண்ணாடியை தூக்கி கிடாசிட்டு வேற கண்ணாடியை உபயோகிங்க, பிரயோஜனப்படாது. ஆமா, மிஸ்டா, அதாவது உட்காருங்க. 51% மேல உடல் மறந்த நிலை ஏற்படும் போது ஒரு பனிப்படலை மாதிரி தெரியும். அப்புறம் நம்ம உருவமே தெரியாது. முதல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட அதுல நமக்கு மனம் ஒன்றி செய்யறதுக்கு, நம்ம சூக்குமா வெளிப்படுறதுக்கு கூட 20 நிமிஷம் கூட ஆகும் ஆரம்பத்துல. அப்புறம் கிராஜுவலா குறைஞ்சு 10 நிமிஷம் 5 நிமிஷம். அப்ப எப்ப வேணாலும் கண்ணாடியில், இப்ப நான்லாம் கண்ணாடி முன்னாடி வச்சு உட்காந்தனா என் உருவம் எனக்கு தெரியவே தெரியாது. உட்கார்ந்த உடனே அப்படியே நில் ஸ்டேஜ் போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம பயிற்சியை தவிர வேற வேலையே இல்லை எனக்கு. உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணுங்கிறத தவிர எனக்கு வேற வேலையே கிடையாது. அதனால இதுலயே கான்சென்ட்ரேஷன் ஆக இருக்கனால நாளாவட்டத்துல அந்த நம்ம உருவமே இல்லாம போயிடும். பயிற்சி செய்யும் போது பிரத்தியார் உருவங்கள்லாம் கூட வரும். நாள் ஆக ஆக நம்ம பயிற்சியில நல்லா மனமொன்றி செய்ய ஆரம்பிச்சுட்டா நமக்கு தூய்மையான காந்த சக்தி ஆயிப்போயிருச்சு அப்படின்னா நம்ம உருவமே தெரியாது கண்ணாடியில. ரெட்டை ரெட்டையா தெரியுதுன்னா கண்கள்ல கோளாறுங்க. தாராளமா அப்படி பண்ணிக்கங்க, நீங்க தப்பு இல்லை. பயிற்சியினுடைய நோக்கம் நமக்கு ஜீவகாந்தத்தை தூய்மை பண்ணிக்கணுங்கிறதான். இப்ப நீங்க அங்க தீபத்தை பாக்குறீங்க அப்படின்னாக்க ரெட்டையா தெரியுதுன்னா கண்ணாடி ஓட்டுட்டு பாருங்க, அப்ப ஒத்தையா தெரியும். ஆமா, அப்ப கண்ணாடிக்கெல்லாம் செலவு பண்ண முடியாதுங்க அப்படின்னாக்கா செய்யவே வேண்டாமுங்க. அது உங்களுடைய கண்கள்ல மிஸ்டேக்கு. கண் பயிற்சி சரியா செய்யுங்க, ஃபார்மிங் பண்ணுங்க. சும்மா இருக்கிற நேரம்லாம், அதாவது வேலை வெட்டி இல்லாதவங்களா இருந்தா, இப்ப என்னை மாதிரி ஆளா இருந்தா எனக்கு கண்ணில் கோளாறு இப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி என் கையை இப்படி தேய்ச்சிக்குவேன். என்னுடைய உள்ளங்கையில இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி என்னுடைய கண்களிலே பாயட்டும், என்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் தீரட்டும், என் கண்கள் பலம் பெறட்டும், பலம் பெறட்டும், பலம் பெறட்டும், வலுவடையட்டும் அப்படின்னு நான் என்னோட கண்ணவே நினைச்சு சக்தியை பூரா அங்கேயே நிறுத்த பழகிடுவேன். ஒரு 10 நாள் அப்படி செஞ்சேன்னா எனக்கு வந்து விளக்கு சுடர் ரெட்டையா தெரியாது, ஒன்னாத்தான் தெரியும். ஐயா அதுதான்
அதனாலதான் 2 நிமிஷம் பாக்குறோம், 3 நிமிஷம் ஃபார்மிங். நான் முதல்ல சொன்னேன் 20 நிமிஷம் ஆகும் ஆரம்பத்துல நமக்கு அந்த உடல் மறந்த நிலை ஏற்படுறதுக்கு. அப்புறம் கிராஜுவலா குறைஞ்சு 10 நிமிஷம் ஆகும், அப்புறம் 5 நிமிஷம் ஆகும், அப்புறம் டக்குன்னு உட்கார்ந்த உடனேயே நம்முடைய உருவம் தெரியாது அப்படிங்கிற நிலைக்கு போகும். அதுக்காகத்தான் 3 டைம்ஸ் அப்படி செய்யுங்கன்றாங்க. முதல்ல மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கண்ணாடியில பார்த்தோன்னே ஐயோ இந்த இடத்துல ஒரு வெள்ளை முடி தெரியுதே அப்படின்னு முதல்ல வரும் மனசு. துணியை இப்படி இருக்கேன்னு நினைக்க தோணும், ஐயோ எனக்கு வயசாயிருச்சோ அப்படி இப்படி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருதுங்க. அதனால நாம இன்னும் கொஞ்சம் பயிற்சியில தேர்ச்சி பெற 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 ஜஸ்ட் உட்கார்ந்த உடனே நமக்கு உடல் மறந்த நிலை ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பாகும். அதன் பிறகு நம்ம செய்யணுங்கிறதோட அவசியம் இல்லை. உடலுக்கு சோர்வே இருக்காது, மனசுக்கு சோர்வே இருக்காது அந்த நிலையில. மாத்திக்கலாம். என்னங்க இது நீங்க செஞ்சு பார்த்து தான் உணர முடியுமே இல்லாம இப்படித்தான் எடுத்து சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எப்படின்னா இப்ப நீங்க பாக்குறீங்க, முதல்ல உங்களுடைய முழு உருவத்தை பார்க்கணும். கண்ணாடியில உட்காருங்க பிளீஸ், உட்காருங்க. உங்களுடைய முழு உருவத்தை, ஏன்னா உங்களை கேள்வி கேட்க வச்சதனுடைய நோக்கமே இங்க பலரும் அந்த குழப்பத்துக்குள்ளேயே இருக்காங்க. கண்ணை பாக்குறதா, ஆக்கினை பாக்குறதா, முழு உருவம்னா எங்க பாக்குறது, இதெல்லாம் கேள்வி கேட்க போறங்க. ஒரு மரத்தை பாருங்கன்னு சொல்றோம். மரத்தை பாருங்கன்னு சொன்னாக்க கிளைய பாக்குறதா, இலைய பாக்குறதா, பூவை பாக்குறதா, பிஞ்ச பாக்குறதா, முழுசா பாக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி அன்னை தந்தை குரு வணக்கம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆக்கினை உணர்வுல உணர்ந்துட்டு அதன் பிறகு கண்களை திறந்து அரைக்கண் பார்வையாக, நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, ஒரே பார்வையாக கண்ணாடியில் தெரியக்கூடிய நம்முடைய பிம்பத்தை ஒரு சேர பார்க்கணும். அப்ப இங்க பாக்குறதா, இங்க இப்படி இறக்கிக்கிட்டே வர்றது அல்ல, ஒரு சேர அப்படியே அரைக்கண் பார்வையில பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம உருவமே இல்லாம ஒரு பனிப்படலை மாதிரி தெரியும். அந்த பனிப்படலை மாதிரி நம்ம உருவம் கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லாம இந்த போட்டோ நெகட்டிவ் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நமக்கு 51% உடல் மறந்த நிலை ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இன்னும் செய்ய செய்ய அதுவும் இல்லாம ஒன்றுமில்லாத அந்த ஒரு கொஞ்சம் அப்படி பார்த்த உடனே அப்படி மிஸ்ட் ஆகும், அப்புறம் ஒண்ணுமே இல்ல. அந்த சிவகலத்துல நீங்க சுத்தவெளி நிலையில இருக்கும்போது எந்த நிலையோ அதே நிலை ஏற்படும். கண்ணை திறந்திருந்தாலும் அதே நிலை, கண்ணை மூடி இருக்கும் போது ஏற்பட்ட நிலை கண்ணை திறந்திருந்தாலும் வரும். புரியுதுங்களா? ரைட், உட்காருங்க உட்காருங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம் இதை அதிகமா போகக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, முரண்படக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. 15 வயசுல 20 வயசுல இருந்த இந்த மெட்டபாலிக் ரொட்டீன்ஸ் 60 வயதுலயும் 50 வயதுலயும் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நிறைய நமக்கு எடுத்து வச்சிடறோம். கம்ப்யூட்டர்ல உட்காந்து எப்ப பார்த்தாலும், இப்ப நானே டைபிஸ்ட் வேலை பார்த்து விஆர்எஸ் கொடுத்தேன். எப்ப பார்த்தாலும் இப்படியே அடிச்சு அடிச்சு பொருள் சம்பாதிக்கத்தான் பிறந்திருக்கோம்ட்டு உடல் பூரா கஷ்டம், அவ்வளவு வியாதி ஆகி போயிருச்சு. இதுக்கு நான் பயிற்சியை எவ்வளவுதான் செஞ்சாலும் அந்த தொழிலை மாத்திக்காத வரைக்கும் முடியவே முடியாது. ஒரு அம்மா வந்தாங்க, சும்மா பயிற்சி நானும் என்னென்னவெல்லாம் பண்ணி கொடுத்து பார்த்தேன், ஒன்னும் வேலையாகல. அப்புறம் மெல்ல விசாரிச்சேன், உண்மை வெளிப்பட்டுச்சு. நம்ம டெய்லர் எப்ப பார்த்தாலும் கால் பெடல் போட்டு, எப்ப பார்த்தாலும் முழங்கால் வலி, 3 வருஷமா உடற்பயிற்சி செய்து இன்னும் சரியாகல. என்னன்னு பார்த்தா அதிகப்படியான உழைப்பு. பெடல் போட்டு போட்டு டெய்லர் வேலையில மேக்சிமம் அந்த அம்மா பண்டிகை சமயத்துல சும்மா விடிய விடிய தச்சு அப்புறம் முழங்கால் வலிக்காம என்ன செய்யும்? நான் அதுக்கு மாற்று வழி சொன்னேன். ஏமா இப்பதான் கரண்ட்லயே பெடல் போடுறதுன்றாங்களா, அப்படி ஒண்ணா வாங்கி ஃபிட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான், இப்ப கால் வலி இல்ல. அது மாதிரி கம்ப்யூட்டர்ல அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, அதனால முடியல. யாருக்கு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்தாக்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் இந்த உடல் உபத்திரவம் இல்லாம இருக்கும், அவங்க செய்யட்டும், மற்றவங்க வேலையை மாத்திக்க வேண்டியதுதான். இப்படிதான் ஒரு தடவை இங்கே திருப்பத்தூர்ல பங்காருன்ட்டு ஒரு துணை பேராசிரியர் இருக்கார். அந்த மன்றத்துல ஒரு அன்பர் அனுபவ சொன்னார். நான் கூத்து கட்டி கூத்து கலைஞர், அதாவது தெருக்கூத்து பாடுறாங்களே அந்த இது, அதுல நான் ஏற்ற பாத்திரங்கள் எல்லாம் ராவணனும் துரியோதனனும் அந்த மாதிரி பாத்திரங்கள் ஏற்று ஏற்று நடிச்சேன். கல்லு குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், படிப்பறிவு கிடையாது,
எல்லா கெட்ட பழக்கமும் ஏன்ட்ட. அந்த சமயத்துல இந்த பங்காரு வந்து நீ பயிற்சி எடுத்துக்க சரியாயிருவேன்னு சொன்னாரு. அப்ப நான் வந்து பயிற்சி எடுத்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது நான் மகா மோசமானதுக்கு காரணம் என்னன்னா, நான் எந்த பாத்திரங்கள் ஏற்று நடிக்க ஆரம்பிச்சனோ அந்த தெருக்கூத்துல அதே பாத்திரமாக மாறிவிட்டேன் என்று. அப்போ எனக்கு வேற படிப்பறிவு இல்லை, நான் எப்படியோ சாப்பிட்டாங்கணும். ஆனா இந்த தத்துவ விளக்கம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே நான் படிக்காதவன். ஏன்னா மகரிஷியா தான் சொல்ல, படிக்காதவங்க எழுதாத ஸ்லேட் மாதிரி, அந்த மாதிரி என்ன வேணாலும் எழுதுனா பளிச்சுன்னு தெரியும். அதை படிச்சவன் அதே இதே போட்டு என்னென்னத்தையோ 87,000 நான் அங்க போனனுங்க அந்த பயிற்சி எடுத்தேன், இங்க போனனுங்க பிராணி ஹீலிங், இங்க போனனுங்க அதுங்க இதுங்க எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். இது எழுத்து மேலேயே எழுதிக்கிட்டே இருந்தோம்னா கிளியராகவே தெரியாது. அந்த மாதிரி அவன் எழுதாத ஸ்லேட்டு. அவன் சொல்றான் தத்துன்னு புரிஞ்சுக்கிட்டான். நான் என் தொழிலை மாத்திக்கிறாத வரைக்கும் நான் வந்து மனுஷனா மாற முடியாதுங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். அப்புறம் எல்லாரும் அந்த மன்றத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சு பேங்கில் கடை வாங்கி கொடுத்து ஒரு பெட்டிக்கடை வச்சு அதுல சைக்கிள் எல்லாம் வச்சு வாடகை சைக்கிள் வச்சு இப்ப நான் அந்த தொழில் நடத்திட்டு இருக்கேன்றான். அவன் மனுஷனா நாம மனுஷாளா? நான் கம்ப்யூட்டர்ல 24 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அதனால 23 மணி நேரத்துக்கு என் கண்ணு எனக்கு சரியா இருக்கணும்னா முடியுமா? முடியாது. அந்தந்த வயதுக்கேற்ப அங்க வந்து குறைகள் ஏற்படத்தான் ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். நம்ம நோக்கம் என்ன? பொருள் சம்பாதிக்கிறதுக்கா? பொருள் எதுக்காக? நம்ம வாழ்றதுக்காகத்தான். வாழ்றதுக்காக பொருளா, பொருளுக்காக வாழ்க்கையா? அதை முதல்ல முடிவு பண்ணிட்டோம்னா அங்க எல்லாமே சுகம்தான். தாராளமா. அந்த எவர்வின் மில்லுல அந்த பிள்ளைகளுக்கு துரியம் வரைக்கும் பயிற்சி கொடுத்துருக்கேன். அதன் பிறகு அகத்தாய்வு 3 நிலை முடிச்சாச்சு. முதல் நிலை அகத்தாய்வுக்கு போனேன். அப்ப அந்த பிள்ளை எல்லாம் நீங்க செடியை கூட வாழ்த்தலாம்னு வாழ்த்து மைண்ட்ல சொல்லி கொடுத்ததுனால பாட்டி இங்க வாங்கோ அப்படின்னு. என்ன பிள்ளைலாம் வந்து பாருங்க, நீங்க சொன்னதை நான் சொன்னேன், நான் சொல்றேங்கிறதுக்காக எடுத்துக்காதீங்க, நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப இந்த பிள்ளைக 2 ரோஜா செடி நட்டு வச்சிருக்காளுங்க. ஒரு பக்கம் ஒரு செடி, ஒரு பக்கம் ஒரு செடி. நாங்க தவம் முடிச்சுட்டு இந்த டிவி ரூம்ல இருந்து வெளியே வரும்போதெல்லாம் இந்த ஒரு செடியை மட்டும் பார்த்து வாழ்க வளமுடன் சீக்கிரம் பூ பூக்கணும்னு சொல்லிட்டே வந்து அதுல பாருங்க 10 பூ பூத்து கிடக்குது. அந்த செடியை நாங்க திரும்பியே பாக்கறல. அந்த செடி பூக்கவே இல்லை, அப்படியே வச்ச குச்சி அப்படியே இருக்குது அப்படின்னா. நம்ம தூய்மையான காந்த ஆற்றலா இருக்கணும். பார்க்கறது நினைக்கிறது எல்லாமே நல்லவை நல்லவை நல்லவை. பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். முடியும் முடியும் முடியும். அதான் தன்னம்பிக்கை. கண்ணாடி பயிற்சியில அப்படி இல்ல மகரிஷி சொல்லி தரலைங்க. அம்மா அப்பா குருவை வணங்கிட்டு ஒரு கணம் ஆக்கினையில உணர்வை கவனிச்சுட்டு கண்களை திறந்து கண்ணாடியில தெரியுற என்னோட பிம்பத்தை நான் பார்க்கணும். அரைக்கண் பார்வையாக, நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, ஒரே பார்வையாக பார்த்துட்டு அதன் பிறகு கண்களை மூடி உள்ளங்கைகளால பொத்தி உடல் முழுவதும் என்னோட உணர்வு எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். அவ்வளவுதான். இந்த கண்ணாடி பயிற்சி செய்யும் போது வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு செய்யறது அப்படின்னா இது என்ன அப்படின்னாக்க, டார்க் கலர் ஆடைகளை தவிர்த்து விடுங்கள், இருட்டான உடைகளை தவிர்த்து விடுங்கள்னு சொல்றாங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் தெரியும். ஒரு அம்மா கூட எனக்கு தலைக்கு பின்னாடி ஒரு ஆரோ மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க அந்த கருப்பு இருட்டு உடைகளை அணிந்து கொண்டு செய்யும் போது அங்க முழுமையாக அந்த பயிற்சியில நம்ம ஈடுபட முடியாது. அது ஒரு பேட் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த பின்னாடி மண்டையில வட்டம் தெரிஞ்ச மாதிரி உடல் பூரா அப்படி வெளியே அந்த ஆரா தெரிகிற மாதிரி எல்லாம் ஒரு தோற்றத்துக்குலாம் வரும். அது மட்டும் இல்லாம டார்க் கலர் எப்பவும் நமக்கு வந்து ஜீவகாந்தத்தை இழப்பாக்கும். கருப்பு துணியை போட்டுக்கிட்டு நீங்க வெயில்ல போகும்போது எவ்வளவு புழுக்கமா இருக்கு, அதே வெள்ளைய போட்டுட்டு போகும்போது புழுக்கமே இல்லை. இப்ப சூரியனுடைய தன்மை, அதனுடைய அலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பதான் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் இங்க செலவாகிட்டு இருக்கு, விரயமாகிட்டு இருக்கு. நம்ம உடுக்கிற உடை கூட அது காரணம் தான். அதனாலதான் அங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நம்ம விரயமாக்குறதுக்காக பயிற்சி செய்யல, பெருக்கிக்கிறதுக்காக செஞ்சுக்கிறோம். அதுக்காகத்தான் அந்த மாதிரி வெளிர் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு செய்யுங்கள். நாங்க இன்னும் சொல்ல போனா ஏன் இந்த ஆடையை பத்தி கூட முக்கியமா சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த சிலருக்கு சில பயமான தோற்றங்கள் அதெல்லாம் கூட தோன்றும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரிலாம் ஏற்படாம தவிர்த்து கொள்றதுக்காகவும் தான். ஆண்கள் காலையில எழுந்த உடனே அவங்க பனியன் போட்டிருப்பாங்க, சட்டையே போடாம கூட அப்படி வெற்றுடம்போட போய் உட்கார்ந்துருவாங்க கண்ணாடி முன்னாடி. அப்படி எல்லாம் போய் உட்காரக்கூடாது. அதுக்காகத்தான் ஆடை அணிந்து கொண்டு செய்யணும்ன்றாங்க.
இப்ப நானே அந்த வெள்ளை துணியை போத்திக்கிறத நானே பலருக்கும் சொல்லியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, அந்த கண்ணாடியை வந்து மற்றவங்க பார்க்க கூடாது, பத்திரமா நம்ம வச்சுக்கணும். வீட்டுக்கு வர்றவங்க கண்ணாடின்னு இருந்தா அதை எடுத்து தான் அழகா பார்க்கத்தான் விரும்புவாங்க யாரா இருந்தாலும். அது வந்து நமக்கு பயிற்சி கண்ணாடிங்கிறத அவங்க கிட்ட விளக்கவும் முடியாது. அதுக்காக இப்ப எல்லாம் அந்த ஷட்டர் மாதிரி போட்டு கண்ணாடி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களாம் வாங்குற காலத்துல அப்படி இல்லை. நான் என்ன பண்ணினேன், நம்ம வீட்டுல பெண்கள் வந்து சமையல் வேலை செய்யறோங்கிறதுக்காக லைட் கலர் ட்ரெஸ் போட மாட்டோம், டார்க்கா தான் போட்டுக்குவோம், அழுக்குப்பட்டா தெரியாம இருக்கட்டும். அதுக்காக நான் என்னோட உபாயம் ஒரு வெள்ளை வேஷ்டி, கிழிஞ்ச வேஷ்டியை வச்சிருப்பேன். அந்த வேஷ்டியை போத்திக்கிட்டு உட்காந்து கண்ணாடி பயிற்சி செய்வேன். அந்த வேஷ்டியவே விரிச்சு அந்த கண்ணாடி தூக்கி அதில் வச்சு 4 மூலையும் கட்டி பீரோ சந்தில் வச்சிருவேன். இப்ப அது சேஃப்டியாக இருக்கும், வேற யாரும் அந்த கண்ணாடியை பார்க்க மாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குங்கிற ஒரு நோக்கத்துல தான். ரைட். அடுத்த கேள்வி, இந்த ஆரா தெரியும். நம்ம உருவத்தை பார்க்கும் போதே நம்ம கண்கள்ல இருந்து ஒளி அலை வெளியில இருக்கக்கூடிய அந்த ஒளி அலைக்கு ஏற்ப ஏற்றம் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அங்க மனம் ஒருமைப்பாடு அடைய 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 அந்த வெளியில அந்த கலர் தெரியும். அது கூட இப்ப விஞ்ஞான முறையில அறிவியல் பூர்வமாக சில கருவிகள் கண்டுபிடிச்சிட்டதாக நான் படிச்சேன். நம்ம என்ன குணம் உடையவர்களோ அதற்கேற்ப நம்முடைய அந்த சூக்கும உடலுடைய கலர் தெரியும்ன்றாங்க. பச்சை கலர் தெரிஞ்சா அவனுக்கு என்ன குணம், சிவப்பு கலர் தெரிஞ்சா அவனுக்கு என்ன குணம், வெள்ளையா இருந்தான்னா அவன் தூய்மையானவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதோ கருவிகளை வச்சு எப்படி எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்களா. திருடனுங்களை கண்டுபிடிக்கிறது கூட அப்படி அந்த எக்ஸ்ரே கதிர்கள் மாதிரி அனுப்பிச்சு அவன் உடம்புல என்ன கலர்ல அந்த அவருடைய சூக்குமம் தெரியுதோ அதை வச்சு இவன் சொல்றது பொய் ரைட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களாம். ஏன்னா வெளிநாட்டு தூதர்கள் இப்ப போருங்கிறது திருடுங்கிறது ஒருத்தன் 10 ரூபாயை திருடிக்கிட்டது பெருசு இல்லை. இன்னைக்கு ஒரு நாட்டுடைய சொத்தையை இன்னொருத்தன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் எத்தனை பேர் தெரிஞ்சுட்டு இருக்கோம்? பேப்பர்ல படிக்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம், எவனோ குண்டு வைக்கிறான், எவனோ சாகுறான், நம்ம வீட்டால் சாகல, அவ்வளவுதான், அதோட திருப்தியா போயிடுறோம். ஏன்னா சமுதாய நலநோக்குங்கிறது நம்ம கிட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்திய நாடுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் வாழ்ற ஆன்மீக வளம் மிகுந்த நாடாக ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்ப அமெரிக்கா மாதிரி இங்கேயும் ரோபோக்கள் மாதிரி ஆயிட்டு வர்றோம். அதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நாம மறந்து போனதையெல்லாம் திருப்பி நினைவுபடுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கோம். சார் ரைட். இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த பயிற்சி செய்வதனால் உடல் சூடு அதிகமாகுமா அப்படிங்கிறது கேள்வி. வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற 3 குணங்களை உடையது இந்த உடல். ஒருத்தருக்கு வாதம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு பித்தம் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு சிலேத்துமா அதிகமா இருக்கும். அது என்ன அந்த 3? நீருடல், வெப்ப உடல், காற்று உடல் நேற்று சொன்னோம்ல, அதுதான். அது ஆரம்பத்துல ஒரு 40 வயசு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் வெப்பத்தை அதிகப்படுத்துற மாதிரி தெரியும். ஆனா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அதிகப்படியான வெப்பம் வெளியேறிட்டு இருக்கு, வெப்ப உடலாக இருக்கு. 40ல இருந்து 80 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல எங்கேயும் காத்து போயிட்டே இருக்கும், அதிகமான காத்து உள்ள தேங்கி இருக்கலாம், வெளியேற்றி இருக்கு. அப்புறம் 80 வயசுக்கு மேல சாகிற வரைக்கும் பார்த்தோம்னா கரட்டுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு சிலேத்துமா உடல். தெரியுதுங்களா? இப்போ நான் பயிற்சி செய்யறதுனால இந்த குற்றம் இல்லை. ஆல்ரெடி நம்ம உடல் வந்து ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கு. இப்ப அது வெளியேறுவதற்கு ஏதான ஒரு உபாயங்கள் வேணும். நம்ம பயிற்சி முறைகள்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும். இப்ப காயகல்ப பயிற்சியை செய்யும்போது சிலருக்கு உடல் சூடாய் போயிருச்சு, ஆசன வாய்ப்பகுதி, மூத்திரம் போற பகுதி இங்கெல்லாம் புண்ணாய் போயிருச்சு, வாயில புண்ணாயிருச்சு, நாக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக நாம பெற்ற பயிற்சியை விட்டுறக்கூடாது. நம்ம அதிகப்படியாக இருக்கக்கூடிய வெப்பத்தை இயற்கை நமக்குள்ள இருக்க அறிவும் ஆற்றலும் ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்தி ஆகணும். அதற்கான ஒரு குறியீடுகள் தான் அதெல்லாம். இப்போ அம்மை பாக்குதுன்னா வைரஸ் கிருமிகள், அம்மை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல், சரியான காய்ச்சல் அடிக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க வந்து பாக்குறவங்க, இளநியை உடைச்சு கொடுப்பாங்க. நமக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பதக்குங்க, ஏன்னா காய்ச்சல் இவ்வளவு அடிச்சுக்கிட்டு இருக்குது, இவங்க வீட்டுக்கு இளநியை குடிக்க சொல்றாங்க, அதிகமா உள்ள காய்ச்சல் வரும்னு விவரம் தெரியாத நினைப்பேன். ஆனா என்ன விஷயம்னா, காய்ச்சல் அதிகமானதான் கொப்பளங்கள் வெளியே வரும், அந்த வைரஸ் கிருமி வெளியேறும். அதான் அங்க இருக்கிற நோக்கம். அது வெளியேறாம வைரஸ் கிருமிகளை கியூர் படுத்த முடியவே முடியாது. அது வந்து உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கிறது வெளிப்படுத்தி ஆகணும். அதே மாதிரி தான் நம்ம இங்க சித்தா மெடிசன்ஸ் வச்சிருக்காங்களே, நமக்கு என்னென்ன தேவையில்லாதோ அதெல்லாம் முதல்ல வெளியப்படுத்திட்டு அதன் பிறகுதான் எந்த உறுப்பு பழுதுபட்டு இருக்கோ அதை சரி பண்றதுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க நம்முடைய மருந்துகள் சிஸ்டத்துல. இது தெரியாம நாம அதை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறதா அலோபதியில வலி வந்த உடனே ஒரு குரோசின், அனாசின், மெட்டாசின், ஆக்ஷன் 500 போட்டு அதை உள்ள இறுக்கி வச்ச உடனே அது தலைவலி போய் திருவழியா மாறும். அப்படி இல்லாம இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இயற்கையோடு ஒத்து போகணும்.
உணவுல அந்த வெப்பம் அதிகமா இருக்கிறவங்க குளிர்ந்த உணவு முறைகளை சாப்பிட பழகணும். தொழில் செய்யற இடத்துல எந்த மாதிரி இப்ப மில்லு வேலையெல்லாம் செய்யறவங்களுக்கு அதிக உஷ்ணமா தான் இருக்கு. அவங்க அதுக்கு ஏற்ற வகையில உடை, அந்த உணவு, இந்த பழக்கங்களை எல்லாம் மாத்தி அதோட அந்த பயிற்சிகளை செய்யும் போது அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பயிற்சியினால யாருக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்புகள் இல்லவே இல்லை. நாம முறையா தெரிஞ்சுக்காம செய்யறதுனால, விளங்கிக்காம செய்யறதுனால, பயிற்சி செய்யறதுனால நமக்கு சூடா ஆகி போயிருச்சுன்றோம். இல்ல, அதிகபட்சமாக இருக்கிறது வெளியேறதான், வேற ஒண்ணுமே இல்லை. சார் ரைட். இப்ப அடுத்தது ஐயா உட்காருங்க ஐயா. அதாவது போத்திக்கிறது உடம்போட போத்திக்கிறதா தலையோட போத்திக்கிறதான்னு கேள்வி கேட்கிறாரு ஐயா. அது உங்க விருப்பம். தலையோட போத்திக்கிட்டீங்கன்னா வள்ளலார் மாதிரி இருப்பீங்க. உடம்போட போத்திக்கிட்டீங்கன்னா மகரிஷி எப்படி போத்திருக்காரோ அது மாதிரி இருப்பீங்க. சரி ரைட். அடுத்து வெற்று உடம்புன்ன உடனே நீங்க இது கேள்வியா அவரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, பலருக்கும் விளங்கணுங்கிறதுக்காக கேட்கிறாரு. அது வாஸ்தவம் தான், இல்லைங்களா? ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணாடியை பார்த்த உடனேயே, கண்ணாடி பயிற்சி முதல் நாள் நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. கண்ணாடி பார்த்தோம்னா என்ன வந்தது? நமக்கு வயசாயிருச்சா, அழகா இருக்குமா இல்லையா, சோப்பா இருக்குமா கருப்பா இருக்குமா, வந்துச்சா வரலையா? அதுக்காகத்தான் இந்த வெளி விவகாரத்துல இருந்து விடுபடணும். குளிர்ந்த காற்று அதிகமா அடிச்சதுன்னா நமக்கு பயிற்சியில ஈடுபட முடியாது. அதிகமான வெப்பம் நம்ம உடல்ல தாக்குனாலும் நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் கிடைக்காது. எதுக்காக நம்ம விரிச்சுக்கிட்டு தவம் செய்யறோம்? எறும்பு கடிக்க கூடாது, ஈ கடிக்க கூடாது, வெளியில இருக்க சீதோஷனம் நம்ம பாதிச்சுச்சுன்னா நமக்கு ஒரு நிமிஷம் இங்க நிக்குது, அதுக்குள்ள ஓடி போயிருது. நமக்கே ஏகப்பட்ட விவகாரத்துல உட்காந்துருக்கோம். இதுல இது வேற இடைஞ்சலா? அதுக்காக பிரிலிமினரியா பயிற்சி சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறோம். அடுத்தது, ஏன்னா நமக்கு இன்னும் பஞ்சபூத நவகிரக தவம், விளக்கம் இதெல்லாம் இருக்கு. இதுலயே நம்ம மத்தியானம் வரைக்கும் ஆக்கிடலாம். ஏன்னா அவ்வளவு விஷயத்த வச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, மகரிஷி என்ன சொல்றாருனாக்க, வினாவாக இருப்பவர்கள் விடையாக மாறிவிட வேண்டும். அப்படி விடையாக மாறிவிட்டால் வினாவே எழாது என்று சொல்வார். குறிச்சுக்கோங்க, வினாவாக இருப்பவர்கள் விடையாக மாற வேண்டும். அது நீங்க சிந்திச்சா தான் முடியும். சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே நோட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா முடியாது. இந்த 2 நாள் சிந்தனைகளை உங்க குறிப்புகள் இருக்கிறத திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். வினாவாக இருப்பவர்கள் விடையாக மாறிவிட்டால் வினாவே எழாது.